குட் மார்னிங். இது நம்ம ஓம் ஸ்டடி சென்டர். நம்ம ஓம் ஸ்டடி சென்டர் சிவகாசியில மணிநகர்ல இயங்கிட்டு இருக்கு. இங்க டெட் ஃபர்ஸ்ட் பேப்பர், டெட் செகண்ட் பேப்பர், டிஎன்பிஎஸ்சி, போலீஸ் ட்ரைனிங்க்கு கோச்சிங் இதெல்லாம் கொடுக்குறாங்க. ஜாயின் பண்ணுங்க, ஜாயின் பண்ணி வின் பண்ணுங்க. ஸோ இன்னைக்கு நம்ம தமிழ் சப்ஜெக்ட்ல பார்க்க போற தலைப்பு என்ன அப்படின்னா, டேர்ம் 2ல 3வது இயல் பார்க்க போறோம். அதுல ஃபர்ஸ்ட் தலைப்பு என்ன அப்படின்னா, ஒரு வேண்டுகோள். இதுல என்ன அப்படின்னா, ஒரு கவிதை கொடுத்திருக்காங்க. அந்த கவிதையில அந்த என்னென்னலாம் இடம்பெற்றிருக்கு அப்படிங்கறத நம்ம பார்ப்போம். கலை உலக பெருமாக்களே, மண்ணின் வனப்புக்கு புதிய அழகுகள் சேர்ப்பவர்களே, ஒரு மானுடத்தின் வேண்டுகோள். என்ன அப்படின்னா, ஒரு கலைஞர் கவிதை எழுத போறாரு. சோ அதுல என்னென்னலாம் வருது, அதாவது கலை உலக படைப்பாளர்களே, மண்ணின் அழகுக்கு அழகு சேர்ப்பவர்களே, உங்களுக்கு ஒரு மனித சமுதாயத்தின் வேண்டுகோள் அப்படிங்கிறாங்க. பெருமாக்களே அப்படின்னா என்ன அப்படின்னா படைப்பாளர்கள்னு அர்த்தம். மண்ணின் வனப்புக்கு அப்படின்னா என்னன்னா, வனப்பு அப்படின்னா அழகுன்னு அர்த்தம். சோ மண்ணுக்கு இன்னும் அழகுக்கு அழகு சேர்க்கிறது அப்படின்னு சொல்றாங்க. புதிய மண்ணின் வனப்புக்கு புதிய அழகுகள் சேர்ப்பவர்களே, ஒரு மானுடத்தின் வேண்டுகோள். மானுடன்னா என்னது? மனிதன் தான். வேண்டுகோள் என்ன அப்படின்னா, அதாவது ஒரு கலைஞரை பத்தி ஒரு படம் வரைகிறாங்க அப்படின்னா, இப்போ ஒரு சிற்பிய வரைகிறாங்க அப்படின்னா அதுல என்ன சொல்றாங்கன்னா, அந்த சிற்பியை வரைகிறீங்கன்னா அந்த படத்தை நம்ம பார்க்கும் போதே என்னன்னா, அந்த சிற்பி பாறையை உடைச்சி சிலை வடிக்கிறாங்க. சோ அப்படி அவங்க நல்லா ஒர்க் பண்ணும் போது அவங்களுடைய வியர்வை வரும் பாத்தீங்களா? அப்ப அந்த சிற்பியை வரைகிறோம் அப்படின்னா, அந்த சிற்பி படத்தை பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன அப்படின்னா, அந்த படத்துல இருந்து வியர்வை நாற்றம் வரணும் அப்படின்னு சொல்றாங்க. நீங்கள் சிற்பிகளாக பாறை உடைப்பவனின் சிலை வடித்தால் வியர்வை நெடி வீசட்டும் அதில். நெடினா என்ன அப்படின்னா நாற்றம். சோ அப்ப சிற்பிய வரைகிறோம் அப்படின்னா என்ன செய்யணுமா, அந்த படத்தை பார்த்த உடனே நமக்கு என்ன செய்யணுமா, அந்த படத்தை பார்த்ததுமே அதுல இருந்து என்னது, வியர்வை நெடி வாசனை வரணும் அப்படின்னு சொல்றாங்க. நீங்கள் பாறை உடைப்பவரின் சிலையை செதுக்கினால் அதில் வியர்வை நாற்றம் வீச வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து என்னன்னா, வயல்வெளி உழவனின் உருவ வார்ப்பெனில் ஈர மண்வாசம் இருக்க வேண்டும் அதில். அதே மாதிரி என்ன சொல்றாங்க, வயல்வெளி உழவன்னா ஒரு உழவரை படம் வரைகிறீங்க அப்படின்னா, அவருடைய உருவத்தை வார்க்கிறோம் அப்படின்னா அதுல என்ன வாசனை வரணும்னு சொல்றாங்க, ஈர மண்ணோட வாசனை வீச வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. வயல்வெளி உழவனின் உருவ வார்ப்பெனில், ஒரு உழவனை உருவமா வார்க்கிறீங்க அப்படின்னா அதுல என்னன்னா ஈர மண்ணோட வாசனை அதுல வரணும் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு கலைஞருக்கு வேண்டுகோள் வைக்கிறாங்க. அடுத்தது, ஓவியர்களாக தாய்மையின் பூரிப்பை சித்திரமாக்கினால் அவள் முகப்பொழிவில் வலித்தெடுக்குமாறு இருக்கட்டும் கரிசன பாச உணர்வுகள். ஒரு தாயை படம் வரைகிறீங்க அப்படின்னா இதுல பூரிப்புங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா மகிழ்ச்சின்னு அர்த்தம். சோ ஒரு தாயோட படம் வரைகிறோம் அப்படின்னா சித்திரமாக்கினால் அதுல என்ன செய்யணுமா, அந்த தாயோட உருவத்தை பார்க்கும்போது அந்த முகத்துல அன்பும் பாசமும் நிறைந்திருக்க வேண்டும்னு சொல்றாங்க. சோ அந்த படம் வரைகிறோமோ அந்த படத்துல அந்த தாயோட முகத்தை பார்க்கும் போதே அந்த முகத்துல இருந்து எனக்கு என்ன செய்யணுமா, அந்த முகத்திலேயே ஒரு அன்பு பாசமும் தெரியணும்னு சொல்றாங்க. ஓவியர்களாக தாய்மையின் பூரிப்புனா மகிழ்ச்சி சித்திரமாக்கினால் அவள் முகப்பொழிவில் வலித்தெடுக்குமாறு இருக்கட்டும் கரிசன பாச உணர்வுகள். அடுத்து என்னன்னா, பால்மனம் கமல வேண்டும் அதன் பளிங்கு மேனையில். அதே மாதிரி ஒரு மழலை ஒரு குழந்தைய வரைகிறோம் அப்படின்னா அதுல இருந்து என்ன வரணுமா, பால் மனம் வீச வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு சின்ன மழலை சித்திரமா பால்மனம் கமல வேண்டும் அதன் பளிங்கு மேனியில். மேனினா உடல். சோ ஒரு குழந்தைய வரைகிறோம் அப்படின்னா என்ன செய்யணுமா, அந்த அதுல இருந்து என்ன வரணும், ஒரு பால் மனம் வீசணும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது, ஆல்ப்ஸ் மலை சிகரங்களா, அட்லாண்டிக் சமுத்திர அலைகளா, அமேசான் காடுகளா, பனிப்படர் பள்ளத்தாக்குகளா, தொங்கும் அதிசய தோட்டங்களா, இயற்கையின் பிரமிப்பு எதுவும் கலை வடிவு கொள்ளலாம். சோ இது எல்லாமே என்னது, மலை சிகரம், ஒரு சமுத்திரமா இருக்கட்டும், காடா இருக்கட்டும், பள்ளத்தாக்கு, தோட்டங்கள் எல்லாமே ஒரு என்னது இயற்கையோட. இதை நினைவில் கொள்ளுங்கள், மானுட அடையாளம் ஒன்று இருக்க வேண்டும் அதில் கட்டாயம். மனிதன் இல்லாத இணையாத எந்த வனப்பும் வனப்பில்லை. எதுலனாலும் இத்தனை இருக்கு, சிகரம் இருக்கு, மலை இருக்கு, கடல் இருக்கு, எல்லாமே இருக்குன்னா அதுல கண்டிப்பா என்ன இருக்கணும், ஒரு மானுட பண்பு கண்டிப்பா அந்த ஓவியத்துல இருக்கணும். இருந்தாதான் என்ன அப்படின்னா அது ஒரு அழகு. மானுடம் இல்லாத எதுவுமே என்னது அழகு இல்ல. அப்ப
மனிதன் கலக்காத எதிலும் எது இல்ல உயிர் பிள்ளை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ இத்தனை சிகரங்களோ அலைகளோ கடலோ காடுகளோ பள்ளத்தாக்குகளோ எல்லாமே இருந்தா அது வந்து என்ன இல்ல அழகு இல்ல. அதுல கண்டிப்பா என்ன இருக்காது, மானுட பண்பு இருக்காது. கண்டிப்பா எப்படி இருக்கணும், மானுட பண்பு அதுல இருக்க வேண்டும். அப்போ மானுட பண்பு இல்லாத எதுவுமே இல்ல அழகில்ல. மனிதன் கலக்காத எதுவுமே அது வந்து அதுல இல்ல உயிர் பிள்ளைன்னு சொல்லி சொல்றாரு. சோ பாருங்க, இதுல பெருமாக்களே அப்படின்னா முதலே சொன்னேன் படைப்பாளர்கள்னு அர்த்தம். சரியா, கலைஞர் தான் என்ன சொல்றாங்க, படைப்பாளர்கள். நெடினா நாற்றம், மழலைனா குழந்தை, வனப்புனா என்னன்னா அழகு, பூரிப்புனா மகிழ்ச்சி, மேனிங்கிறது என்னன்னா உடல். சோ அந்த பாடலோட பொருள் கொடுத்திருக்காங்க பாருங்க. கலை உலக படைப்பாளர்களே, மண்ணின் அழகுக்கு அழகு சேர்ப்பவர்களே, உங்களுக்கு ஒரு மனித சமுதாயத்தின் வேண்டுகோள். சோ மனித சமுதாயம் வந்து அத கலைஞர்கிட்ட சொல்ற மாதிரி, அந்த டிராயிங் ஆர்டிஸ்ட் கிட்ட சொல்ற மாதிரி என்னன்னா, நீங்கள் பாறை உடைப்பவரின் சிலையை செதுக்கினால் அதில் வியர்வை நாற்றம் வீச வேண்டும். உழவரின் உருவ வார்ப்பாக இருந்தால் அதில் ஈரமண்ணின் மனம் வீச வேண்டும். தாயின் மகிழ்ச்சியான உருவத்தை ஓவியமாக வரைந்தால் அவரின் முகத்தில் அன்பும் பாசமும் நிறைந்திருக்க வேண்டும். சிறு குழந்தையின் சித்திரத்தை தீட்டினால் அதன் உடலில் பால் மனம் கமல வேண்டும். சோ இத மாதிரி இந்த கலைஞர்கிட்ட ஒரு மனித சமுதாயம் வந்து படம் வரைகிறதுக்கு முன்னாடி வேண்டுகோள் வைக்கிற மாதிரி கொடுத்திருக்காங்க. அடுத்தது ஆல்ப்ஸ் மலை சிகரங்கள், அட்லாண்டிக் பெருங்கடல் அலைகள், அமேசான் காடுகள், பனிப்படர் பள்ளத்தாக்குகள், தொங்கும் தோட்டங்கள் என இயற்கையின் விந்தை தோற்றங்கள் எவையும் கலை வடிவம் பெறலாம். இது எல்லாமே என்ன, இயற்கை காட்சினாலே ஒரு அழகுதான், கலை வடிவம் இருக்கு. இருந்தாலும் அதுல என்ன சொல்றாங்க, ஆனாலும் அதில் மானுட பண்பு கட்டாயமாக இருக்க வேண்டும். சோ எல்லாமே அழகுதான், இருந்தாலும் அதுல என்ன, ஒரு மானுட பண்பு இருக்க வேண்டும். மானுடம் இல்லாத எந்த அழகும் அழகன்று. சோ மானுடம் இல்லாத எதுவுமே அழகில்ல. மனிதன் கலக்காத எதிலும் உயர் பிள்ளை அப்படின்னு என்ன பண்றாங்கன்னா இந்த கவிதை மூலமா அந்த கலைஞருக்கு வேண்டுகோள் வைக்கிற மாதிரி சொல்றாங்க. சோ அந்த கவிதையோட ஆசிரியர் யார் அப்படின்னு கீழே கொடுத்துருக்காங்க நமக்கு, தேனரசன். சோ தேனரசன் அவர் யார் அப்படின்னா ஒரு தமிழ் ஆசிரியராக பணியாற்றியவர். அவர் வந்து நிறைய நூல்கள் கவிதைகள்லாம் எழுதியிருக்காரு. என்னன்னா வானம்பாடி, குயில், தென்றல். சரியா, ஞாபகம் வச்சுக்கோங்க. தேனரசன், தேன் அப்படின்னாலே என்னது, அதுல தென்றல், குயில், வானம்பாடி, வானம் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இயற்கையா வர்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ நமக்கே தெரியும் தேன் அப்படின்னாலே என்னதுதான், ஒரு மரத்துல இருந்து கிடைக்கிற நம்மளுக்கு ஒரு பொருள் தான். சரியா, அப்ப தேனரசன் வந்து என்னது, தமிழாசிரியராக பணியாற்றியவர். இவர் என்னென்ன இதழ்களை கவிதை எழுதியிருக்காரு அப்படின்னா வானம்பாடி, குயில், தென்றல் போன்ற இதழ்களில் கவிதைகள் எழுதியுள்ளார். அது மாதிரி இவர் நிறைய கவிதை எழுதினாலும் அவர் கவிதைகள் எல்லாம் பெரும்பாலும் எதை சொல்லுதுன்னா சமுதாய சிக்கல்களை எள்ளல் சுவையோடு வெளிப்படும். அந்த கவிதையில என்ன செய்யறாங்க, சமுதாயத்துல உள்ள பிரச்சனைகளை என்ன பண்றாரா எள்ளல் சுவையோடு வெளிப்படுத்துவாராம். எள்ளல்னா என்னன்னா கேலி. நம்மளே நியூஸ் பேப்பர்ல எல்லாம் பாத்திருக்கோம், ஒரு சைடு ஃபுல்லா கேலி சித்திரமா கொடுத்திருப்பாங்க. இந்த அரசியல் நியூஸ் எல்லாம் அந்த அவங்கள ஃபுல்லா வந்து மண்டை பெருசாவும் உடம்ப சிறுசாவும் இத மாதிரி வந்து கேளிக்கை சித்திரங்களா வரைஞ்சிருப்பாங்க. சோ எள்ளல்னா என்னன்னா கேலி. சோ அவர் கவிதை மூலமா என்ன செய்யறாரா, சமுதாய சிக்கல்களை வந்து வெளிப்படுத்துறாரு மக்கள்கிட்ட. எப்படின்னா கேலி சித்திரமாக, கேலி சுவையோடு வெளிப்படுத்துறாரு. அதே மாதிரி என்னென்ன கவிதை நூல்கள்லாம் எழுதியிருக்காரு அப்படின்னா மண் வாசல், வெள்ளை ரோஜா, பெய்து பழகிய மேகம். எல்லாமே இயற்கையோட வர்ற மாதிரிதான் இருக்கும். சரியா, பெய்து பழகிய மேகம். சரியா, ஞாபகம் வச்சுக்கோங்க. மழை பெய்யுது அப்படின்னா மண் வாசல் அடிக்கும். சோ மண் வாசல்னு வச்சுக்கோங்க. அடுத்து என்னது, ரோஜா பூக்குற மாதிரி, வெள்ளை ரோஜா. சோ இவர் எழுதிய கவிதை நூல்கள் என்னென்ன அப்படின்னா பெய்து பழகிய மேகம். சோ மேகம் பெய்து மழை பெய்யுது அப்படின்னா மண் வாசல். சோ மழை பெய்யுது, அடுத்து என்னது, வெள்ளை ரோஜா பூக்குற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ மண் வாசல், வெள்ளை ரோஜா, பெய்து பழகிய மேகம் ஆகிய கவிதை நூல்களையும் இவர் எழுதியிருக்காரு. சோ நமக்கு இப்ப கொடுக்கப்பட்டிருக்கிற கவிதை வந்து எந்த நூல்ல இருந்து எடுத்திருக்காங்கன்னா பெய்து பழகிய மேகம் அந்த நூல்ல இருந்து எடுக்கப்பட்டதா நமக்கு இந்த கொடுக்கப்பட்ட கவிதை. இவருடைய இயற்பெயர், இந்த தேனரசனுடைய இயற்பெயர் என்ன அப்படின்னா அரங்கநாதன். சரி, அவருடைய இயற்பெயர் என்னது, அரங்கநாதன். அதே மாதிரி அவருக்கு ஒரு புனைப்பெயர் இருக்கு, என்ன அப்படின்னா ஞானக்கூத்தன். சோ தேனரசன்கிறவருடைய புனைப்பெயர் என்ன அப்படின்னா ஞானக்கூத்தன். அவருடைய இயற்பெயர் என்னது, அரங்கநாதன். இந்த வானம்பாடிங்கிறது வந்து முக்கியமான கவிதை நூல், அவர் எழுதுனதுலே முக்கியமானது. அது வந்து எப்ப வெளியானது அப்படின்னா 1970 வெளியான கவிதை சிற்றிதழ் தான் என்னது இந்த வானம்பாடி. இது வந்து குறிப்பிடத்தக்கது.
வானம்பாடிங்கிறது என்னன்னா 1970 வெளியான கவிதை சிற்றிதழ் தான் என்னது இந்த வானம்பாடி. சோ இதை தவிர்த்து வேற என்னென்ன படைப்புகள் தான் அவர் படைச்சிருக்காரு அப்படின்னா, அன்று வேற கிழமை, சூரியனுக்கு பின்பக்கம், கடற்கரையில் சில மரங்கள், மீண்டும் அவர்கள், பென்சில் படங்கள், இத மாதிரி சில கவிதைகளும் அவர் எழுதியிருக்காரு, நூல்கள் எழுதியிருக்காரு. சோ என்னென்ன படைப்புகள் அப்படின்னா, அன்று வேறு கிழமை, சூரியனுக்கு பின்பக்கம், கடற்கரையில் சில மரங்கள், மீண்டும் அவர்கள், பென்சில் படங்கள். சரியா? அன்று வேற கிழமை, முதல் கிழமையா வச்சுக்கோங்க. சூரியனுக்கு பின்னாடி நம்ம இருக்கோம், சூரியனுக்கு பின்னாடி கடற்கரை இருக்கு, கடற்கரையில மரங்கள் இருக்கு. சோ மீண்டும் அவர்கள் வர்றாங்க. இதெல்லாம் என்னது? பென்சில் டிராயிங் அப்படி வச்சுக்கோங்க. சோ அன்று வேறு கிழமை, சூரியனுக்கு பின்பக்கம், கடற்கரையில் சில மரங்கள், மீண்டும் அவர்கள், பென்சில் படங்கள், இத மாதிரி பிற நூல்களும் அவர் வந்து எழுதியிருக்காரு. சோ அவரை வந்து எப்படி சொல்றாங்க அப்படின்னா, நவீன தமிழ் இலக்கியத்தின் கவிஞராக போற்றப்படுகிறார். இவர் தேனரசனை வந்து என்ன சொல்றாங்கன்னா, நவீன தமிழ் இலக்கியத்தின் கவிஞராக போற்றப்படுகிறார். சோ மீண்டும் ஒரு அந்த ஆசிரியர் குறிப்பை சொல்றேன். சோ அந்த கவிதையோட ஆசிரியர் யாரு அப்படின்னா தேனரசன். தேனரசன் வந்து ஒரு தமிழ் ஆசிரியர். இவருடைய இயற்பெயர் என்ன அப்படின்னா அரங்கநாதன். சோ இவர் திருமந்திரம்ங்கிற நூல் அவரை படிச்சு ஏற்பட்ட தாக்கத்தினாலதான் அவர் புனைப்பெயர் ஒண்ணு வச்சிருக்காரு. என்ன அப்படின்னா ஞானக்கூத்தன். சோ தேனரசனுடைய புனைப்பெயர் ஞானக்கூத்தன். நிறைய கவிதைகள் எழுதியிருக்காரு. அதுல குறிப்பிடத்தக்கது என்னதுன்னா வானம்பாடி. அந்த வானம்பாடிங்கிறது 1970 வெளியான ஒரு கவிதை சிற்றிதழ். இவர் எழுதின கவிதை என்னன்னா வானம்பாடி, குயில், தென்றல். சோ நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க, தேனரசன், தேனுங்கிறதுனால வானம்பாடி, குயில், தேன்னா குயில் வருது, தென்றல் காற்று வீசுது. சோ இயற்கையோட சம்பந்தப்பட்டது எல்லாம். சோ பிற நூல்கள் என்னென்ன அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி பெய்து பழகிய மேகம், மழை பெய்யுது, மண் வாசனை வரும், நம்ம மண் வாசல் ஞாபகம் வச்சுக்கோங்க. மழை பெய்யறதுனால வெள்ளை ரோஜா பூக்குற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த கவிதை நூல் அவர் என்ன பண்ணியிருக்காரு, எழுதியிருக்காரு. நமக்கு கொடுக்கப்பட்ட பாடல் இளமற்ற நூல் வந்து என்னன்னா பெய்து பழகிய மேகம். சோ புக் பேக் ஒன்வர்ட்ஸ். மயிலும் மானும் வனத்திற்கு வனப்பு தருகின்றன. வனப்புனா என்னன்னு அப்பதே உங்களுக்கு சொன்னேன். வனப்புனாலே அழகுன்னு அர்த்தம். சோ அப்ப மயிலும் மானும், வனம்னா காடு, காட்டுக்கு வந்து அழகு சேர்க்கிறது என்ன, மயிலும் மானும் சொல்றாங்க. சோ வனப்புனா அழகு. சோ அதுக்கு ஆன்சர் மயிலும் மானும் வனத்திற்கு வனப்பு தருகின்றன. அடுத்தது மிளகாய் வற்றலின் டேஸ் தும்மலை வரவழைக்கும். சோ வந்து மிளகாய் வற்றலின் நெடி, நெடினா என்னன்னா நாற்றம்னு அர்த்தம். சோ மிளகாய் வற்றலின் நெடி தும்மலை வரவைக்கும். அடுத்தது அன்னை தான் பெற்ற மழலையின் சிரிப்பில் மகிழ்ச்சி அடைகிறார். அன்னை தான் பெற்ற மழலையின் சிரிப்பில் மகிழ்ச்சி அடைகிறார். வனப்பிள்ளை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது வனப்பு பிளஸ் இல்லை. வனப்பிள்ளை அப்படின்னு இருக்கிறத எப்படி பிரிச்சு எழுதலாம், வனப்பு பிளஸ் இல்லை. அதே மாதிரி வார்ப்பு பிளஸ் எனில், இதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் என்னன்னா வார்பெனில். வார்ப்பு பிளஸ் எனில், இதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் வார்பெனில். சோ அடுத்த தலைப்பு கீரை பாத்தியும் குதிரையும். சோ ரெண்டு இது கொடுத்திருக்காங்க, கீரை பாத்தியும் குதிரையும் அப்படிமா கொடுத்திருக்காங்க. இது வந்து என்னன்னா ரெட்டுர மொழிதல் பாடல். ரெட்டுர மொழிதல்னாலே உங்களுக்கு தெரியும் என்னன்னா ஒரே பாடல் தான். அந்த ஒரே பாடல் வந்து என்னன்னா இருவேறு விதமான பொருள் தரும்படி அமைத்து பாடுவதுதான் என்னது ரெட்டுர மொழிதல். ஒரே பாடல் இருவேறு விதமான பொருள் தரும்படி அமைத்து பாடுவதுதான் என்னது இரட்டுற மொழிதல். சோ அத வந்து என்ன சொல்லலாம், ஸ்லேடைன்னு சொல்லலாம், ஸ்லேடை. சோ ஒரு பாடல் கொடுத்திருப்பாங்க, அந்த ஒரு பாடல்லே வந்து என்னன்னா ரெண்டு பொருளும் வரும். அதுக்குதான் நமக்கு இங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னா கீரை பாத்தியும் குதிரையும் ஒரு பாடல் வரி ஒரு பாடல் கொடுத்திருக்காங்க. அதுல வந்து அந்த பாடல உள்ள அர்த்தம் என்னன்னா அந்த கீரை பாத்தி, அந்த கீரையை வந்து பாத்தி கட்டி என்ன பண்ணிருப்பாங்கன்னா முளைக்கிறதுக்கு வச்சிருப்பாங்க. அதையும் இங்கிட்டு குதிரை, அந்த பாடல் பாடுறது இந்த குதிரை, இந்த கீரைக்கும் பொருந்தும் அந்த குதிரைக்கும் பொருந்தும், அந்த மாதிரி இருக்கும். அதுதான் என்னது ரெட்டுர மொழிதல் அல்லது ஸ்லேடை அப்படின்னு சொல்லுவாங்க. சோ தமிழ் மொழியில நமக்கு சொல்நயம் பொருள்நயம் மிகுந்த மாதிரி நிறைய பாடல் இருக்கு. இருந்தாலும் ஒரே பாடலில் இரண்டு பொருள் தோன்றும்படி பாடப்படும் ரெட்டுர மொழிதலும் அவற்றில் ஒன்று. சோ ஒரு பாடல் தான்
அது வந்து ரெண்டுக்குமே பொருந்தது. கீரைக்கும் பொருந்தும், குதிரைக்கும் பொருந்தும். அததான் என்ன சொல்றா, ரெட்டுர மனிதன்னு சொல்றோம், ஸ்லேடைன்னு சொல்லுவோம். சரியா? இப்ப நமக்கு ஒரு பாடல் கொடுத்திருக்காங்க. அந்த பாடலோட ஆசிரியர் யாரு அப்படின்னா காளமேக புலவர். என்ன பாடல் அப்படின்னா, கட்டி அடிக்கையால் கால் மாறி பாய்கையால், கட்டி அடிக்கையால் கால் மாறி பாய்கையால், வெட்டி மறிக்கின்ற மேன்மையால் முட்டப்போய் மாறத் திரும்புகையால், வன்கீரை பாத்தியுடன் ஏறப் பரியாகுமே. கட்டி அடிக்கையால் கால் மாறி பாய்கையால். என்ன சொல்றாங்கன்னா, கட்டி அடிக்கையால் அப்படின்னா என்ன செய்யறாங்க, கீரையை முளைக்க போட போறோம் அப்படின்னா என்ன செய்ய போறோம், என்ன செய்வாங்க அப்படின்னா, மண்ணு கட்டி கட்டியா இருக்கும், மண்ணை ஃபுல்லா குழி தோண்டுற மாதிரி தோண்டுவாங்க. உள்ள இருந்து கல்லு மண்ணுமா வரும். அதெல்லாம் என்ன பண்ணுவாங்க, கல்லுகளா கட்டி கட்டியா மண் இருக்கணும், அதெல்லாம் என்ன பண்ணுவாங்க, அடிச்சு தூளாக்குவாங்க. சரியா? அத மாதிரி கீரையை வந்து முளைக்க வைக்க போறோம் அப்படின்னா என்ன செய்யறோம், நம்ம மண்ணை வந்து சமப்படுத்துறதுக்காக அடியில தோன்றோம். தோண்டும் போது கட்டி கட்டியா வரும். அந்த மண்ணை ஃபுல்லா கட்டிகளை ஃபுல்லா அடிச்சு தூளாக்குறாங்க. சோ அது ஒரு பக்கம் இருக்க, அந்த மண்ணை வெட்டி தான் என்ன பண்ண போறோம், பாத்தி மாதிரி கட்டி என்ன பண்ண போறாங்க, கீழேயே முளைக்க வைக்க போறாங்க. இங்க என்னன்னா, குதிரை வந்து என்ன ஆகுது, வண்டியில கட்டிட்டு குதிரையை அடிச்சு ஓட்டுறோம். ஓடும் போது என்ன ஆகும், குதிரை வேகமா பாயுமா, அது வேகமா போகும்போது என்ன ஆகும், மண்ணை வாரி 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 எடுக்கும். சோ அது வந்து அப்ப என்னது, கீரைக்கும் பொருந்தது, குதிரைக்கும் பொருந்தது. கட்டி அடிக்கையால் கால் மாறி பாய்கையால், வெட்டி மறிக்கின்ற மேன்மையால் முட்டை போய். சோ என்ன பண்றோம், அதே மாதிரி ஃபுல்லா மண்ணை ஃபுல்லா தூளாக்கிட்டு மண்ணை வெட்டி தடுத்து என்ன செய்யறோம், பாத்திகளை வைக்கிறோம். பாத்தி கட்டி என்ன செய்யறோம், கீழைய முளைக்க வைக்க போறோம். அதே மாதிரி என்னன்னா, குதிரை வந்து கால் மாறி மாறி என்ன செஞ்சுமா, பாய்ந்து பாய்ந்து செல்லும். குதிரை வந்து ஒரே இதுல போகாது, காலை மாறி 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 பாய்ந்து பாய்ந்து போகுது. மாற திரும்புகையால் வன்கீரை பாத்தியுடன் ஏற பரியாகுமே. என்னன்னா, பரிங்கிறது என்னது, குதிரை தான். சரியா? வாய்க்கால் என்ன செய்வோம், பாத்தி மாதிரி கட்டி கீரை முளைக்கப்பட போறோம்னா பாத்தி கட்டி இருக்கும். அந்த பாத்தி கட்டுறதுல என்ன செய்ய போறோம், நீர் பாய்ச்ச போறோம். நீர் பாய்ச்சினாதான் என்ன செய்யும், கீரை வந்து நமக்கு நல்லா வளரும். சோ அப்ப என்ன செய்யறோம்னா, வாய்க்கால்ல மாறி மாறி நீர் பாய்ச்சிரும். அதே மாதிரி குதிரை என்ன பண்ணுது, வேகமா வந்து போகுதுன்னா என்ன செய்யும், ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு அப்படியே நேர போகும். போயிட்டு திரும்பி என்ன பண்ணும், அதே இடத்துக்கு திருப்பி வந்துரும். சோ அதே மாதிரிதான் இங்கேயும் சொல்றாங்க. கீரை என்ன செய்யறாங்கன்னா, மண்ணை வந்து நல்லா தூளாக்கி பாத்தி கட்டினதுல என்ன செய்யறாங்க, நீர் பாய்ச்சு என்ன செய்யறாங்க, கீரைய வளர்க்குறாங்க. சோ அதே மாதிரிதான் குதிரை வந்து என்ன பண்ணுதான், குதிரையை வந்து வண்டியில கட்டி போகும்போது குதிரை என்ன செய்யுது, வேகமா போகுது. போகும்போது மண்ணெல்லாம் என்ன ஆகுது, அதே மாதிரி குழி தோண்டி மண்ணெல்லாம் பரப்புது. அதே மாதிரி ஒரு இடத்துல இருந்து கிளம்புது அப்படின்னா போய் அப்படி திருப்பி அதே இடத்துக்கு என்ன செய்யுது, குதிரை வருது. சோ இங்க வந்து பொருள், வன்கீரைனா என்னன்னா வளமான கீரை. முட்டப்போய் அப்படின்னா முழுதாக சென்று. முட்டப்போய்னா என்னது, முழுதாக சென்று. மறிக்கின்றன்னு இருக்கு. மறித்தல் அப்படின்னா என்னது, தடுத்தல்னு அர்த்தம். சரியா? மண்ணை வெட்டி என்ன செய்வோம், தடுத்து வச்சுதான் என்ன பண்ணுவோம், பாத்தி கட்டுவோம். பாத்தி கட்டினா தண்ணி அப்படியே அதுக்குள்ள போகும். சரியா? மறித்தல்னா என்னது, தடுத்தல். பரினா என்னன்னா குதிரை. கால்னா என்னன்னா வாய்க்கால். வாய்க்கால் தான் சொல்றோம். இங்க வந்து என்னது, நம்ம குதிரையும் கம்பேர் பண்றதுனால குதிரையின் காலும் என்னதுதான் கால். சோ கால்ங்கிறது வாய்க்கால், குதிரையின் கால். சோ பாடலோட பொருள் கொடுத்திருக்காங்க பாருங்க. கீரை பாத்திக்கும் பொருந்தும், குதிரைக்கும் பொருந்தும். சோ கீரை பாத்திக்கு பொறுத்த அளவுக்கு என்ன சொல்றாங்கன்னா, மண் கட்டிகளை அடித்து தூளாக்குவர், மண்ணை வெட்டி தடுத்து பாத்திகளாக்கி வைத்திருப்பர், வாய்க்காலில் மாறி மாறி நீர் பாய்ச்சுவர், நீர் கடைமடையின் இறுதி வரை சென்று மாற்றிவிட திரும்பும். சோ என்ன செய்யறோம், கீரைப்பாத்தியை பொறுத்தளவுக்கு மண் கட்டியை அடிச்சு தூளாக்குறோம். மண்ணை வந்து என்ன செய்யறாங்க, வெட்டி தடுத்து பாத்திகளா கட்டுறாங்க. பாத்திகளா கட்டுறதுக்கு அப்புறம் என்ன பண்றோம், வாய்க்கால்ல நீரை வந்து மாறி மாறி நீர் பாய்ச்சிரும். நீர் கடைமடையின் இறுதி வரை சென்று மாற்றிவிட திரும்பும். கடையில வரைக்கும் சென்றுட்டு என்ன ஆகும், திருப்பி தண்ணி வந்து அப்படியே மாறி வர்ற மாதிரி சொல்றாங்க. அடுத்து அதே இது குதிரைக்கு என்ன வருதுன்னா, இந்த பாடல் வரியவும், வண்டிகளில் கட்டி அடித்து ஓட்டப்படும், கால் மாறி மாறி பாய்ந்து செல்லும். சோ வண்டியில கட்டுறோம், கால் வந்து என்னது, வேகமா பாஞ்சு பாஞ்சு ஓடுது. எதிரிகளை மறித்து தாக்கும், போக வேண்டிய இடம் முழுவதும் சென்று மீண்டும் திரும்பி வரும். போக வேண்டிய இடத்துக்கு போயிட்டு என்னது, திரும்பி எங்க இருந்துச்சோ அந்த இடத்துக்கே திரும்பி வந்துருது. இக்காரணங்களால் கீரை பாத்தியும் ஏறி பயணம் செய்யும் குதிரையும் ஒன்றாக கருதப்படும். சோ ஒரு இடத்துல குதிரையை கிளம்புறோம், குதிரை எங்கேயே கட்டி வச்சிருக்கோமோ அங்க இருந்து ஏறுறோம். நம்ம எங்க போறோமோ போயிட்டு திருப்பி என்ன பண்றோம், அதே இடத்துக்கு வந்துடுறோம். அதே மாதிரிதான் கீரை பாத்துக்கு என்ன சொல்றாங்கன்னா, பாத்தி கட்டி இருக்காங்க,
நீர்ப்பாசனம் விடுறாங்க. பாத்தி கட்டி நீர்ப்பாசனம் விடுறதுனால நீர் எங்க வரைக்கும் போயிட்டு திருப்பி என்னது அந்த கட்டின இடத்துக்கே திருப்பி வந்து நீர் வந்து பாய்ஞ்சு வந்துரும். சோ அதனாலதான் இந்த பாடல் என்ன பண்றாங்கன்னா, கீழே பாத்திக்கும் குதிரைக்கும் பொருந்துறதுனால இது என்ன சொல்றாங்க, வெட்டுரை மொழிதல் அப்படின்னு சொல்றாங்க, ஸ்லேடைன்னு சொல்றாங்க. இந்த பாடலோட ஆசிரியர் யார் அப்படின்னா காளமேக புலவர். இந்த காளமேக புலவரோட இயற்பெயர் என்ன அப்படின்னா வரதன். காளமேக புலவரின் இயற்பெயர் வரதன். எதுக்காக அவருக்கு காளமேக புலவர்னு பேர் வந்துச்சு அப்படின்னா, மேகம் மழை எப்படி பெய்யும், சட 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 மழை திடீர்னு வர மாதிரி அப்படியே அடமழையா பெய்யும் பாத்தீங்களா, அத மாதிரி என்னன்னா இவர் வந்து கவிதைகளை வந்து டக்குன்னு பாடுவாராம். பாடுறதுனாலதான் என்னதான் அவருக்கு காளமேக புலவர்னு சொல்றாங்க. மேகம் மழை பொழிவது போல கவிதைகளை விரைந்து பாடியதால் என்ன சொல்ற இவரை காளமேக புலவர்னு அவருக்கு பேர் வந்தது. இவர் வந்து என்னன்னா 15ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த தமிழ் புலவர். இவர் யாரு? 15ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த தமிழ் புலவர். இவர் என்னென்ன நூல்கள்லாம் எழுதியிருக்காரு அப்படின்னா, திருவானைக்கா உலா, சரஸ்வதி மாலை, பரபிரம்ம விளக்கம், சித்திர மடல் ஆகிய நூல்களை எழுதியுள்ளார். என்னென்ன நூல்கள் அப்படின்னா, திருவானைக்கா உலா. இந்த திருவானைக்காங்கிறதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. திருவானைக்கா உலா, சரஸ்வதி மாலை, பரபிரம்ம விளக்கம், சித்திர மடல். சோ ரெண்டு வார்த்தைகளா வருது, ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ ரெட்டுற மொழிகள்டா 2 அத மாதிரி திருவானைக்கா உலா, சரஸ்வதி மாலை, பரபிரம்ம விளக்கம், சித்திர மடல், இந்த நூல்கள்லாம் இவர் எழுதியிருக்காரு. அது தவிர்த்து வேற தனிப்பாடல்கள்லாம் இவர் எழுதியிருக்காரு. அது வந்து எதுல இருக்கு அப்படின்னா, தனிப்பாடல் திரட்டு என்னும் நூலில் இடம்பெற்றுள்ளன. தனிப்பாடல் திரட்டுனா என்ன அப்படின்னா, அதாவது இப்போ சில நூல்கள்லாம் எடுத்திருக்கீங்க. இப்ப திருவள்ளுவர்னா திருக்குறள் எழுதியவர் தான் திருவள்ளுவர். அதே மாதிரி சிலர் வந்து நிறைய ஒரு பாடல்கள்லாம் பாடியிருப்பாங்க, தனித்தனி பாடல்கள். அந்த தனிப்பாடல்கள் எல்லாமே சேர்த்து தொகுத்ததுதான் என்னதுன்னா இந்த தனிப்பாடல் திரட்டு. அதே மாதிரி இவர் எழுதிய தனிப்பாடல்கள்லாம் எதுல இருக்குன்னா, அந்த தனிப்பாடல் திரட்டுல இடம்பெற்று இருக்கு. சோ இவர் வந்து ஒரு 15ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த புலவர். இவரை வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா, ஆசு கவின்னு இவரை சொல்லலாம். இவர் ஒரு ஆசு கவி. ஆசு கவினா என்னன்னா, ஒரு தலைப்பு கொடுக்குறோம்னா என்ன பண்ணுவாராம், தலைப்பை கொடுத்த அந்த நொடியிலே என்ன பண்ணுவாராம், கவிதையாவே பாடிடுவாராம். சோ அந்த ஆசு கவிக்கு என்ன பொருள் அப்படின்னா, கொடுத்த பொருளில் அடுத்த பொழுதில் கவிதையாக பாடக்கூடிய திறமை படைத்த புலவர். ஒரு பொருள் கொடுக்குறோம் அப்படின்னா என்ன செய்யறாரு, ஒரு தலைப்பு கொடுக்குறோம் அப்படின்னா அடுத்த நொடியிலே என்ன செய்வாராம், அந்த தலைப்புல இருந்து ஒரு கவிதையை வந்து பாடுவாராம். சோ அதுக்கு பேரு தான், அந்த அவ்வளவு திறமை படிச்சதுனாலதான் அவரை என்ன சொல்றோம் அப்படின்னா ஆசு கவின்னு சொல்றோம். இவர் வந்து ஒரு வைணவ இனத்தை சேர்ந்தவர். இவர் வந்து ஒரு பிறப்பால் வந்து என்னன்னா ஒரு வைணவர் தான். சரி, அந்த பிராமின் சொல்லுவாங்கல்ல, நாமம் போடுவாங்கல்ல, வைணவ சமுதாயத்தை சேர்ந்தவர் தான். இவர் என்னன்னா, இந்த திருவானைக்கா அப்படிங்கிற ஒரு கோயில்ல வந்து தொண்டு செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க ஒருத்தவங்க, மோகனாங்கிங்கிறவங்கள. அவங்கள வந்து மணந்ததுனால என்ன பண்ணிட்டாங்கன்னா, சைவ சமயத்துக்கு இவர் மாறிட்டாரு. சோ அந்த திருவானைக்கா உலா ஞாபகம் வச்சுக்கோங்க, திருவானைக்கா உலா. சோ இவர் வந்து பிறப்பால் இவர் வந்து ஒரு வைணவர் தான். இவர் வந்து திருவானைக்காங்கிற கோயில்ல வந்து ஒரு தொண்டு செஞ்ச மோகனாங்கிங்கிறவங்கள கல்யாணம் பண்ணதுனால என்ன பண்ணிட்டாருன்னா, அவர் சைவ இனத்துக்கு வந்து அவர் மாறிட்டாரு. சரியா? சோ அவர் பிறப்பால் ஒரு வைணவர், 15ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த புலவர். இவர் வந்து என்னது, ஒரு ஆசுகவி. ஆசுகவினா என்ன அப்படின்னா, ஒரு கொடுத்த பொருளில் அடுத்த பொழுதில் கவிதையாக பாடக்கூடிய திறமை படைத்தவர். அதே மாதிரி இந்த தனிப்பாடல் திரட்டுன்னு ஒண்ணு சொன்னோமா, சோ எல்லா ஆசிரியர்களும் ஒரு பாடல் பாடியிருப்பாங்க. இப்ப அவங்களே ஒரு நிறைய பாடல் பாடியிருக்காங்கன்னா அவங்களே ஒரு நூல் வெளியிட்டுருவாங்க. சில உதிரி பாடல்கள், தனித்தனி பாடல்கள் பாடியிருப்பாங்க. அந்த பாடலெல்லாம் சேர்த்துதான் ஒரு நூல் வெளியிட்டு இருக்காங்க. அதுக்கு பேருதான் என்னதுன்னா தனிப்பாடல் திரட்டு. அதுல மொத்தம் எத்தனை பாடல்கள் இருக்கு அப்படின்னா 1291 பாடல்கள் அந்த தனிப்பாடல் திரட்டுல இருக்கு. எவ்வளவுனா 1291 பாடல்களை கொண்ட தொகுப்பு தான் என்ன அப்படின்னா இந்த தனிப்பாடல் திரட்டு. சோ இந்த நூலோட ஆசிரியர் யாரு அப்படின்னா, இந்த பாடலோட ஆசிரியர் காளமேக புலவர். அவருடைய இயற்பெயர் என்னதுன்னா வரதன். அவர் பிறப்பால ஒரு வைணவர். அவர் வந்து 15ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு தமிழ் புலவர். சோ இவர் எப்படி அழைக்கலாம், ஆசுகவி எனவும் அழைக்கலாம். சோ ஆசுகவினா என்ன அப்படின்னா,
கொடுத்த பொருளில் அடுத்த பொழுதில் கவிதையாக பாடக்கூடிய திறமை படைத்தவர். ஆதலால் இவர் என்ன சொல்றோம்? ஆசுகவி என்று அழைக்கின்றோம். சோ இவர் எழுதிய நூல்கள் என்னென்ன அப்படின்னா ஞாபகம் வச்சுக்கோங்க, இது வந்து ரெட்டுர மொழிதல். அதனால திருவானைக்கா உலா, சரஸ்வதி மாலை, பரபிரம்ம விளக்கம், சித்திர மடல் ஆகிய நூல்களை இவர் எழுதியிருக்காரு. சோ அடுத்த புக் பேக் ஒன்வர்ட்ஸ் என்னன்னா, ஏற பரியாகுமே என்னும் தொடரில் பரி என்பதன் பொருள் நம்ம பாடல பார்த்தோம். பரினா என்னது? குதிரை. சோ ஏற பரியாகுமே என்னும் தொடரில் பரி என்பதன் பொருள் குதிரை. அடுத்தது ஒரு 4 சொல் கொடுத்திருக்காங்க. அத பொருந்தாத சொல் கேட்டிருக்காங்க. பாய்கையால், மேன்மையால், திரும்புகையில், அடிக்கையால். இதுல பொருந்தாத சொல் என்னன்னா திரும்புகையில் தான். மத்ததெல்லாம் என்னது? பாய்கையால், மேன்மையால், அடிக்கையால் அப்படின்னு இருக்கு. இதுல பொருந்தாத ஓசையுடைய சொல் என்னன்னா திரும்புகையில். அதுதான் எனது பொருந்தாத ஓசையுடைய சொல். அடுத்தது வன்கீரை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. சோ வன்கீரை என்ற சொல்ல பிரித்து எழுதணும்னா அது எப்படி எழுதலாம் அப்படின்னா வன்மை பிளஸ் கீரை. சோ வன்கீரை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது வன்மை பிளஸ் கீரை. அடுத்தது கட்டி பிளஸ் அடித்தல் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் கட்டி அடித்தல். கட்டி பிளஸ் அடித்தல் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் கட்டி அடித்தல். கட்டி அடித்தல். சோ அடுத்த தலைப்பு பேசும் ஓவியங்கள். இதுல என்ன அப்படின்னா ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸ் கண்ணன் மணி 2 பேரும் என்னன்னா ஒரு பொருட்காட்சிக்கு போறாங்க. அங்க வந்து என்னன்னா நிறைய ஓவியங்கள் இருக்கு. அந்த ஓவியங்கள் எல்லாம் பாக்குறாங்க. என்னென்ன ஓவியங்கள்ங்கிறத தெரிஞ்சுக்கலாம். நம்ம நிறைய ஓவியங்கள் இருக்கு. அந்த ஓவியங்கள் இருக்குன்னா அந்த ஓவியங்களுக்கு முன்னாடி என்ன அப்படின்னா ஓவியம் நம்மளுக்கே தெரியும். இங்கேயும் போற என்னது இந்த தொடாதீங்கம்பாங்க அந்த பொருளை. அதே மாதிரி ஓவியங்களை தொடாமல் பார்க்கவும் அப்படின்னு சொல்றாங்க. எப்படின்னு எழுதி போட்டிருக்காங்க. அங்கே கீழே என்னன்னா ஒவ்வொரு ஓவியத்துக்கு கீழே என்னன்னா ஒரு பட்டன். அத பட்டன்னா தமிழ்ல என்ன சொல்லுவோம்? சுவிட்ச் இருக்கு பாத்தீங்கன்னா பொத்தான். பட்டன் தான் தமிழ்ல சுத்த தமிழ்ல பொத்தான்னு சொல்லுவோம். ஒவ்வொரு பொத்தான் இருக்கு. நம்மளா போய் அந்த ஓவியத்துக்கிட்ட போயிட்டு அந்த பட்டனை வந்து அமைக்கிட்டோம்னா அந்த ஓவியமே அந்த ஓவியத்தை பற்றி நம்மகிட்ட பேசுற மாதிரி இருக்குமா அந்த அரசு பொருட்காட்சியில. சோ அதே மாதிரி கண்ணன் மணி 2 பேரும் வந்து அந்த அரசு பொருட்காட்சிக்கு போறாங்க. நிறைய ஓவியங்கள் இருக்கு. ஒவ்வொரு ஓவியத்தை பத்தி என்ன பண்ணிக்கிறாங்க? தெரிஞ்சுக்கிறாங்க. சரியா? சோ இதுல வந்து பார்க்க வேண்டியது ஆயக்கலைகள் 64. சரியா? நமக்கே தெரியும் ஆயக்கலைகள் 64. ஒன்வர்ல கேட்க வாய்ப்பு இருக்கு. ஆயக்கலைகள் மொத்தம் எத்தனை? 64 இருக்கு. அந்த 64ல ஒண்ணுதான் என்னது? ஓவியக்கலை. ஓவியம்னாலே நமக்கே தெரியும். நமக்கு பாக்குறதுக்கு அது கண்ணுக்கு நல்லா இருக்கும். கண்ணையும் கருத்தையும் கவர்ந்து இழுக்கும். சரியா? கண்ணையும் கருத்தையும் கவர்ந்திழுக்கும் ஆற்றல் ஓவியத்திற்கு உண்டு. சோ ஒரு கருத்தை வந்து பேச்சாலும் எழுத்தாலும் வெளிப்படுத்துவதை காட்டிலும் பேசுறதை விட எழுத்தால சொல்றதை விட பக்கமா எழுத்தால சொல்றதை விட ஒரு ஓவியத்தை வச்சு என்ன சொல்லிடலாமா? ஈஸியா ஒரு நம்ம என்ன சொல்ல போறோங்கிறத புரிய வச்சிடலாம். சோ அதுக்கு கண்டிப்பா என்னது? ஓவியம் தான் நமக்கு நல்லது. அதனால்தான் ஓவியத்தை நுண்கலைகளுள் முதன்மையான ஒன்றாக கருதுகின்றனர். இது முக்கியமான ஒன்று, பாத்துக்கோங்க. ஓவியத்தை நுண்கலைகளுள் முதன்மையாக ஒன்றாக கருதுகின்றனர். சரியா? ஏன் அப்படின்னா சொன்ன மாதிரிதான் ஒரு கருத்தை நம்ம என்னத்தை தெரிவிக்க போறோம் அப்படின்னா சொல்லால தெரிவிக்கிறத விட எழுத்தால பக்கமா எழுதி தெரிவிக்கிறத விட ஒரு ஓவியத்தின் மூலமா என்ன பண்ணிடலாமா? நம்ம என்ன சொல்ல வரோங்கிற கருத்தை வந்து ஈஸியா மத்தவங்களுக்கு வெளிப்படுத்தலாம். சோ அதனாலதான் நம்ம என்ன ஓவியத்தை என்ன சொல்றோம் அப்படின்னா நுண்கலைகளுள் முதன்மையான ஒன்றாக ஓவியத்தை கருதுகிறார்கள். சோ அப்பேற்பட்ட சிறப்புமிக்க ஓவியம் ஒண்ணு நமக்கு தெரிஞ்சது என்னது? நம்ம ஒரே ஒரு ஓவியம் தான். நம்ம என்ன செய்வோம்? பேப்பர்ல வரைவோம், சார்ட்ல வரைவோம். இதுதான். சோ வந்து பழங்காலத்துல என்னென்ன ஓவியங்கள்லாம் இருக்கு அப்படிங்கிறத இப்ப பார்க்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு அப்படின்னா குகை ஓவியம். சரியா? குகை ஓவியம். குகை ஓவியம்னா நமக்கே தெரியும். குகையில வரைஞ்சிருக்காங்க. சரியா? என்னன்னா குகையில வந்து என்ன பண்றாங்கன்னா மெல்லிசா என்ன பண்றாங்கன்னா கோடுகளால் குகையில என்ன பண்ணிருக்காங்க? கோடு கோடா போட்டு என்ன பண்ணிருக்காங்க? படம் வரைஞ்சிருக்காங்க. முத பழங்கால மனிதர்கள். சரியா? பழங்கால மனிதர்கள் எதுலதான் வாழ்ந்தாங்க? குகையில தான் வாழ்ந்தாங்க. வீடுலாம் அப்ப கிடையாது. என்ன செஞ்சிருக்காங்க? குகையில தான் வாழ்ந்து வந்தாங்க. சோ அப்ப அங்க என்ன பண்றாங்கன்னா முதல்ல குகையில வந்து ஓவியத்தை வரைகிறாங்க. ஓவியத்தை வரைகிறது மூலமா என்ன பண்றாங்க? மத்தவங்களுக்கு செய்திகளை தெரிவிச்சிருக்காங்க. சரியா?
அதுல என்னென்னமான ஓவியங்கள்லாம் வரையறாங்க அப்படின்னா, வேட்டைக்கு செல்லுதல். அப்ப நமக்கே தெரியும். குகையில தான் இருந்திருக்காங்க. பாத்திரம் பண்டம் இருக்காது. என்ன செய்வாங்க? சமைக்கதான் என்ன பண்ணுவாங்களாம்? நெருப்ப மூட்டி தான் சமைப்பாங்க. வேட்டைக்கு போயி விலங்குகளையோ அதெல்லாம் என்ன பண்ணுவாங்க? வேட்டையாடி அத தான் சமைச்சு சாப்பிடுவாங்க. சோ அப்ப என்ன பண்றாங்க? பழங்கால மனிதர்கள் என்னென்ன ஓவியங்கள்லாம் வரைஞ்சிருக்காங்கன்னா, வேட்டைக்கு செல்லுதல், நடனம் ஆடுதல், போர் செய்தல். இதெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க? இந்த காட்சிகள் எல்லாம் குகையில வரைஞ்சிருக்காங்க. இந்த ஓவியங்கள்லாம் என்ன சொல்லுவோம்னா, கோட்டோவியம். இந்த குகையில வரையிற ஓவியத்த என்ன சொல்றாங்கன்னா, கோட்டோவியம்ங்கிறாங்க. கோட்டு ஓவியம்னா என்னதுன்னா, ஒண்ணும் இல்ல. மெல்லிய கோடு, கோடு கோடா போட்டு வரையறதுக்கு பேரு தான் என்னது? கோட்டோவியம். கோட்டோவியம்ங்கிறது சேர்த்து குடுத்துருக்காங்க. பிரிச்சு எழுதுனோம்னா, கோடு பிளஸ் ஓவியம். சோ பாறையில குகைக்குள்ள குகைனாலே என்னதுதான்? பெரிய பெரிய கல்லு தான். பாறாங்கல்லு தான். சோ அதுல என்ன பண்ணிருக்காங்க? கோடு கோடு மெல்லிய கோடு கோடா போட்டு என்ன பண்ணிருக்காங்க? ஓவியங்கள வரைஞ்சிருக்காங்க. அதனாலதான் இது என்ன சொல்றோம்? குகை ஓவியத்த கோட்டோவியம்னு சொல்றோம். சரியா? அதே மாரி அதுக்கு வண்ணம் தீட்டுறது எப்படி தீட்டிருக்காங்க அப்படின்னா, மண் மற்றும் கல் துகள்களை கொண்டு வண்ணம் தீட்டிருக்காங்க. என்ன செய்யறாங்க? மண்ணையும் கல்லையும் என்ன பண்ணிருக்காங்க? தூளாக்கி அத என்ன பண்ணிருக்காங்க? கலர் குடுத்திருக்காங்க. நம்ம இப்ப ஸ்கெட்ச், கிரையான்ஸ், பெயிண்ட், அந்த பெயிண்ட், இந்த பெயிண்ட்ன்னு ஏகப்பட்டது இருக்கு. அப்ப என்ன பண்ணிருக்காங்களாம்? பாறையில கோடு கோடா போட்டு ஓவியம் வரைஞ்சு அதுக்கு எப்படி கலர் குடுத்திருக்காங்க? மண்ணையும் கல்லையும் தூளாக்கி அத வச்சு என்ன பண்ணிருக்காங்க? வண்ணம் தீட்டியிருக்காங்க. இத என்ன பண்ணுமா? கூர்ந்து கவனிச்சோம் அப்படின்னா, பழந்தமிழர் எப்படிலாம் அவங்க வாழ்க்கை முறைய வாழ்ந்தாங்கங்கிறது நமக்கு தெரியும். நமக்கே தெரியும். என்ன பண்ணாங்க? குகையில வாழ்ந்தாங்க. வேட்டையாடி தான் சாப்பிட்டாங்க. கல்லை உரைச்சு தான் என்ன பண்ணுவாங்க? கல்ல உரசி நெருப்பு உருவாக்குனாங்க. இத மாரிலாம் வரும். சரியா? சோ அப்ப அதெல்லாம் அந்த ஓவியத்தலாம் பார்த்தோம்னா, பழங்கால மனிதர்கள் எப்படிலாம் வாழ்ந்தாங்கங்கிறத என்ன பண்ணிக்கலாம்? நம்ம இந்த குகை ஓவியம் மூலமா தெரிஞ்சுக்கலாம். சோ இதுல மெயினா நம்ம குகை ஓவியத்துல தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, குகை ஓவியம்னா என்ன அப்படின்னா, கோட்டோவியம். அப்புறம் எப்படி அவங்க வண்ணம் தீட்டுனாங்க அப்படின்னா, மண் மற்றும் கல் துகள்களை கொண்டுதான் என்ன பண்ணிருக்காங்க? அந்த ஓவியத்துக்கு வண்ணம் தீட்டியிருக்காங்க. இதுதான் இதுல தெரிஞ்சுக்க வேண்டியது. அடுத்து என்ன ஓவியம் அப்படின்னா, சுவர் ஓவியம். சுவர் ஓவியம்னாலே என்னன்னு தெரியும் நமக்கு. நம்ம வீட்டு சுவர்ல என்ன பண்ணிருப்பாங்க? ஓவியம் வரையறதுக்கு பேரு தான் என்னது? சுவர் ஓவியம். இப்ப கூட நமக்கு தெரியும். அங்கங்க கொஞ்சம் தள்ளி அவுட்டர்ல கிராமத்து சைடு போனீங்கன்னா, விளம்பரத்துக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, சில வீட்ல பேமெண்ட் குடுத்து என்ன பண்ணிருப்பாங்க? சுவர்ல விளம்பரப்படுத்திருப்பாங்க. சோ அதெல்லாம் என்னதுதான்? இந்த சுவர் ஓவியம் தான். சோ மனிதர்கள் வீடு கட்டி வாழத் தொடங்கிய காலம் முதல் சுவர் ஓவியங்களாகிய எங்களை வரைந்து வருகின்றனர். சோ எப்பதான் குகையில வாழ்ந்தப்போ குகையில ஓவியம் வரைஞ்சாங்க. அடுத்து என்னது? வீடு கட்டி வாழ ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணாங்கன்னா, சுவர்ல ஓவியம் வரையறாங்க. அதுதான் என்னது? சுவர் ஓவியம். சோ மெயினா இதுல எங்கெங்கெல்லாம் வரைஞ்சாங்க அப்படின்னா, அரண்மனைகள், மண்டபங்கள், கோயில்ல நம்ம கோயிலே பார்த்திருப்போம். கோயில்ல ஃபுல்லா கோயில் சுவத்துல ஃபுல்லா வரைஞ்சிருப்பாங்க. அதுலலாம் என்னன்னா கோயில் சுவரு, அப்புறம் கோயில்ல வரைஞ்சிருப்பாங்க. கோவில்ல சுவத்திலயும் வரைஞ்சிருப்பாங்க. மேலேயும் பாத்தீங்கன்னா, மேற்கூரையிலயும் வரைஞ்சிருப்பாங்க நெறைய ஓவியங்கள். சோ அதெல்லாம் என்னதுதான்? சுவர் ஓவியம் தான். சோ இது சுவர் ஓவியத்த எப்படி வரையறாங்க அப்படின்னா, ஆத்து மணல் இருக்கு பாத்தீங்களா? அந்த மணலோட என்ன செய்றாங்களாம்? சுண்ணாம்ப சேர்க்கிறாங்க. சுண்ணாம்ப சேர்த்து என்ன பண்றாங்களாம்? சுவர எந்த சுவத்துல படம் வரைய போறோமோ, அந்த சுவத்த சமப்படுத்துறாங்க. சோ ஆத்து மணலோட சுண்ணாம்ப சேர்த்து அந்த சுவர என்ன பண்றாங்க? சமப்படுத்திட்டு, அந்த சுவர் ஈரமா இருக்கும்போதே என்ன பண்றாங்களாம்? படத்த வரையறாங்க. ஈரமா இருக்கும்போதே வரையலாம். அப்படி இல்லன்னா என்ன பண்ணலாம்? நல்லா இந்த சமப்படுத்தினதுக்கு அப்புறம் அந்த சுவர் நல்லா உலர்ந்த பிறகு என்ன பண்ணலாம்? படத்த வரையலாம். நம்ம நெறைய பார்த்திருப்போம். தஞ்சை பெரிய கோவில் எல்லாம் என்ன பண்ணிருப்பாங்கன்னா, நெறைய ஓவியங்கள் இருக்கும். சோ கோயில பார்த்தாலே எல்லா கோயிலுமே என்ன இருக்கும்? நெறைய சுவர் ஓவியங்கள் இருக்கு. அடுத்து என்ன ஓவியம் அப்படின்னா, துணி ஓவியம். துணி ஓவியம். சாரி கூட இப்ப ரீசெண்டா வந்தது. கலம்கரி சாரின்னு சொல்லுவாங்க. நெறைய லேடிஸோட தலை வச்சு பெரிய பெரிய கம்மல் போட்டுக்கிற மாரி கீழ பார்டர்ல முந்திலலாம் வரும் சாரீல. அததான் என்னது? கலம்கரி சாரின்னு சொல்லுவாங்க. சோ துணியில வரையிற ஓவியத்துக்கு பேரு தான் என்னன்னா, கலம்காரி ஓவியங்கள். சோ துணியில வரையிற ஓவியத்துக்கு பேரு கலம்காரி ஓவியங்கள். சோ என்னென்ன அந்த துணியில வரையறாங்கன்னா, என்னென்ன துணிய பயன்படுத்தி அவங்க படம் வரைஞ்சாங்க அப்படின்னா, அந்த துணியோட பேரு என்னன்னா, எழினி, சீலை. நம்ம திரைச்சேலைன்னு சொல்லுவோம்ல, திரைச்சேலை, கிளி, படாம். இந்த மாரி நெறைய பேர்ல துணி இருக்கு. சோ என்ன பண்ணாங்களாம்? இந்த மாரி துணிய பயன்படுத்தி தான் என்ன பண்ணாங்க? ஓவியத்த இந்த பேர்லாம் வரைய ஆரம்பிச்சாங்க. சோ மெயினா சீவக சிந்தாமணி காப்பியத்தில் குணமாலை என்னும் தலைவி
யானையை கண்டு அஞ்சிய காட்சியை சீவகன் துணியில் வரைந்ததாக கூறப்பட்டுள்ளது. அதாவது என்னன்னா, அப்ப நம்ம காப்பியத்திலயும் இலக்கியத்திலயுமே என்ன இருக்கா, அந்த துணி ஓவியம்ங்கிறது இடம்பெற்றிருக்குங்கிற சொல்றாங்க. எதுலன்னா சீவக சிந்தாமணி காப்பியத்துல என்ன சொல்றாங்க, ஒரு தலைவி வந்து குணமாலை என்னும் தலைவி என்ன பண்ணாங்களாம், யானையை கண்டு பயந்தாங்களாம். அந்த பயந்த காட்சியை வந்து என்ன பண்ணாராம், சீவகன் வந்து துணியில வரைஞ்சாங்க. அதுதான் என்னன்னா முத இலக்கியத்துல இடம்பெற்ற துணி ஓவியம் சொல்றாங்க. சோ இப்ப தற்காலத்தில் நான் சொன்னேன்னா கலம்காரி ஓவியங்கள் சாரியில ஃபுல்லா என்ன பண்ணுவாங்க, பொம்மை வந்து இந்த கோலாட்ட குச்சி ஆடுற மாதிரி எல்லாம் சாரியில வந்துச்சு. சோ அதெல்லாம் என்னதுதான் கலம்கரி ஓவியங்கள் தான் சொல்றாங்க. அந்த கலம்கரி ஓவியங்கள் வந்து எங்கெங்கெல்லாம் இருக்கான், தமிழகத்திலும் ஆந்திராவிலும் அந்த ஓவியர்கள் வந்து இருக்காங்க. துணியில வரைகிற ஓவியர்கள் மெயினா எங்க இருக்காங்க, தமிழகத்திலும் ஆந்திராவிலும் இருக்காங்க. சோ இதை நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இந்த துணி ஓவியத்துக்கு இன்னொரு பேர் என்னன்னா கலம்காரி ஓவியங்கள். இதுதான் சரியா. அதுல புனையா ஓவியம்னு ஒண்ணு இருக்கு. இந்த புனையா ஓவியம்னா என்னன்னா ஒண்ணு இல்ல, கலர் அடிக்காம இருக்கிற ஓவியத்துக்கு பேருதான் என்னது, புனையா ஓவியம். அதாவது சும்மா படம் மட்டும் வரைஞ்சிருப்பாங்க, கலர் ஏதோ அடிச்சிருக்க மாட்டாங்க. வண்ணம் தீட்டாம இருக்கிற ஓவியத்துக்கு பேருதான் என்னது, புனையா ஓவியம். அந்த புனையா ஓவியங்கள் பத்தி இலக்கியங்கள்ல இருக்குங்கிறாங்க. என்னென்ன இலக்கியத்துல இருக்குன்னா, நெடுநல் வாடையில இருக்கு, மணிமேகலையில இருக்கு. நெடுநல் வாடையில என்ன வரி இடம்பெற்றிருக்குன்னா, புனையா ஓவியம் கடுப்ப புனைவில் அப்படிங்கிற ஒரு வரி வந்திருக்கு. சோ அது எதுலன்னா நெடுநல் வாடை. சோ புனையா ஓவியம்னா என்னன்னா, நிறம் தீட்டாமல் வரையும் ஓவியத்துக்கு பேருதான் என்னது, புனையா ஓவியம். அதே மாதிரி மணிமேகலைங்கிற நூல்லையும் இருக்கான் புனையா ஓவியத்தை பத்தி. என்னன்னா, புனையா ஓவியம் புறம் போந்தன்ன, புனையா ஓவியம் புறம் போந்தன்ன. இது எதுல இருக்கு, மணிமேகலையில இடம்பெற்றிருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. சோ புனையா ஓவியத்தை பத்தி நம்மளுடைய தமிழ் இலக்கியத்திலையும் இடம்பெற்றிருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. எதுல இருக்குன்னா, நெடுநல் வாடையில இருக்கு, மணிமேகலையில இருக்கு. அடுத்த ஓவியம் என்ன அப்படின்னா ஓலைச்சுவடி ஓவியம். ஓலைச்சுவடி நமக்கே தெரியும், ஸ்கேல் மாதிரி என்ன பண்ணிருப்பாங்க, வச்சு ஒரு இதை வச்சு கட்டி வச்சிருப்பாங்க. அதுதான் என்னது, ஓலைச்சுவடி. அந்த காலத்துல என்ன பண்ணுவாங்க, ஓலைச்சுவடியில இருந்து எடுத்து அது நடந்துச்சு இது நடந்துச்சுங்கிறதெல்லாம் பார்ப்பாங்க. சோ ஓலைச்சுவடியில என்ன பண்ணுவாங்க, எழுத்தாணிகளை கொண்டு கோட்டோவியமாகவும் வண்ணப்பூச்சி ஓவியமாகவும் வரைகிறது பேருதான் என்னதுன்னா ஓலைச்சுவடி ஓவியம். கோட்டோவியம்னா என்னன்னு சொல்லியிருக்கேன், கோடு கொடா மெல்லிய கோடு கொடா போட்டு ஓவியம் வரைகிறதுக்கு பேருதான் என்னது, கோட்டோவியம். சோ இப்ப ஓலைச்சுவடியில கோட்டோவியமாகவும் வரைஞ்சிருப்பாங்க, வண்ணப்பூச்சி ஓவியமாகவும் என்ன பண்ணிருப்பாங்க, ஓலைச்சுவடியில எழுத்தாணியை கொண்டு வரைஞ்சிருப்பாங்க. இப்ப வந்து என்னது, ஓலைச்சுவடி ஓவியம் வந்து இப்ப வந்து கிடையவே கிடையாது. எங்க இருக்கான் இப்ப வந்து போனோம்னா எங்க பாக்கலாமா, தஞ்சாவூர் சரஸ்வதி மகால் அப்படிங்கிற நூலகத்துல, தஞ்சாவூர் சரஸ்வதி மகால் நூலகத்துல போய் பார்த்தோம்னா ஓலைச்சுவடி ஓவியம் வந்து இன்னும் வச்சிருக்கிறதா சொல்றாங்க. நம்ம படங்கள் எல்லாம் இப்ப பார்த்திருப்போம் ஓலைச்சுவடி எல்லாம். அடுத்து என்ன அப்படின்னா செப்பேட்டு ஓவியம். இந்த செப்பேட்டு ஓவியம் வந்து மெயினா எதுக்கு பயன்படுத்தினாங்க, முன்னாடி எதுக்கு பயன்படுத்தினாங்கன்னா, மன்னர்கள் வந்து ஏதாவது ஒரு ஆணை ஏதாவது மக்களுக்கு தெரிவிக்கணும் அப்ப அதுக்காகவும், அரசு வந்து ஏதாவது அரசு ஆவணங்களையும் செப்பேடுகளில் பொறிப்பது வழக்கம். அதுக்குதான் இது அரசு கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணாங்களாம், ஏதாவது ஆவணங்களை பிறப்பிக்கணும் அப்படின்னா இந்த செப்பேடை பயன்படுத்திருக்காங்க. அதே மாதிரி முற்காலத்துல வாழ்ந்த மன்னர்கள் என்ன பண்ணாங்களாம், ஏதாவது ஆணைகளை வந்து தெரிவிக்கிற மக்களுக்கு அப்படின்னா என்ன பண்ணாங்கன்னா இந்த செப்பேடு ஓவியத்தை பயன்படுத்திருக்காங்க. இந்த செப்பேடு ஓவியம் என்னன்னா, உளி இருக்கு பாத்தீங்களா, உளியை கொண்டு வரைகோடுகளாக வரைந்தனர். உளிய வச்சு என்ன பண்ணிருக்காங்க, இந்த செப்பேட்டு ஓவியத்தை வரைஞ்சிருக்காங்க. இதெல்லாம் எங்கெங்கெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னா, பொதுவாக நீர்நிலைகள், செடி கொடிகள், பறவைகள், விலங்குகள், குறியீடுகள், இங்கெல்லாம் வந்து என்ன பண்ணலாம், இங்கெல்லாம் வந்து இந்த செப்பேட்டு ஓவியத்தை நம்ம பார்க்கலாம். செப்பேட்டு ஓவியம்னா என்ன அப்படின்னா, கண்டிப்பா இது ஒன்றுவேளை கேட்பாங்க, மன்னர்களின் ஆணைகளையும் அரசு ஆவணங்களையும் என்ன பண்ணலாம் தெரியப்படுத்துவதற்காக வரையப்பட்ட ஓவியம் தான் என்ன, செப்பேட்டு ஓவியம். இது முக்கியமான ஒன்பது. மன்னர்களின் ஆணைகளையும் அரசு ஆவணங்களையும் செப்பேடுகளில் வெளிப்படுத்திருக்காங்க. அதுதான் என்னது, செப்பேட்டு ஓவியம். அடுத்து என்னன்னா தந்த ஓவியம். தந்த ஓவியம்னா தந்த ஓவியம் கிடையாது, என்னன்னா நமக்கே தெரியும், தந்தனா தந்தம், யானையோடைய தந்தம் இருக்கு பாத்தீங்களா, அந்த யானையோட தந்தத்துல படம் வரைஞ்சிருப்பாங்க. அதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா தந்த ஓவியம். சோ என்ன யானை அப்படின்னா, நிறைய யானை வந்து வயசாயிருச்சு அப்படின்னா என்ன பண்ணிடும், இறந்து போயிடும்.
சோ அந்த இறந்து போன யானையில என்ன பண்ணிருப்பாங்களாம், நீர் வண்ணங்களை பயன்படுத்தி என்ன பண்ணிருப்பாங்களா, அழகான ஓவியங்கள் வரைஞ்சிருப்பாங்களாம். அதுக்கு பேர் தான் என்னன்னா தந்த ஓவியம். இது எங்க அதிகமா இருக்கும்னா கேரளா. கேரளால வந்து நமக்கு தெரியும் நல்ல காடு. அங்கதான் என்ன யானை அதிகமா இருக்கும். ஸோ அப்ப இந்த கேரளா மாநிலத்துலதான் என்ன பண்ணலாமா, இந்த தந்த ஓவியத்தை வந்து அதிகமா நம்ம பார்க்க முடியும். ஸோ இது இந்த ஒன்வர்டு இதுதான். ஸோ தந்த ஓவியம் எங்க அதிகமா இருக்கும், கேரளா மாநிலத்தில் அதிகமாக காணப்படும். அடுத்து என்னதுன்னா கண்ணாடி ஓவியம். கண்ணாடி ஓவியம்னா என்னது, கண்ணாடியில என்ன பண்ணிருப்பாங்க, நல்லா அழகிய வண்ணங்களை தீட்டி என்ன பண்ணிருப்பாங்களா, ஓவியங்களை வரைஞ்சிருப்பாங்க. அதுக்கு பேரு தான் என்ன அப்படின்னா கண்ணாடி ஓவியம். இதுல ஏகப்பட்ட உருவங்கள் வரையலாம், இயற்கை காட்சிகள் இதெல்லாம் வரையலாம் கண்ணாடியில. சோ இந்த ஓவியர்கள்லாம் இப்ப எங்க இருக்காங்கன்னா தஞ்சாவூர்ல. இந்த கண்ணாடியில ஓவியம் வரைகிற ஓவியர்கள் எங்க அதிகமா இருக்காங்கன்னா தஞ்சாவூர்ல தான் அதிகமா இருக்காங்க. இது ஒன்வர்டு கவனிச்சுக்கோங்க. சோ கண்ணாடியில ஓவியம் வரைகிற ஓவியர்கள் எங்க அதிகமா இருக்காங்கன்னா தஞ்சாவூரில். அடுத்து என்னன்னா தாள் ஓவியம். தாள் ஓவியம்ங்கிறது நம்ம இப்ப பண்றதுதான் சரியா, பேப்பர்ல வரைவோம் பாத்தீங்களா, அதுதான் என்னது தாள் ஓவியம். சோ அந்த தாள் ஓவியத்தை என்ன பண்ணிடலாம், கோட்டோவியமா வரையலாம், வண்ணங்களை யூஸ் பண்ணி வண்ண ஓவியங்களாகவும் வரையலாம், நவீன ஓவியங்களாகவும் என்ன பண்ணலாம், பேப்பர்ல தாள்ல வரையலாம். சோ இதுக்கு வந்து என்னன்னா பயன்படுத்துறாங்கன்னா கரிக்கோல், நீர் வண்ணம், எண்ணெய் வண்ணம். இப்போ ஆயில் பேஸ்ட் எல்லாம் இருக்குல்ல, பெயிண்டிங்லயும் நிறைய இருக்கு. நீர் வண்ணம் வாட்டர் கலர் யூஸ் பண்றோம், அதெல்லாம் அதுதான் எனக்கு கொடுத்துருக்காங்க. கரிக்கோல், நீர் வண்ணம், எண்ணெய் வண்ணம் இதெல்லாம் பயன்படுத்தி என்ன பண்ணலாமா, படம் வரைஞ்சி கலர் கொடுக்கலாம் பேப்பர்ல. அதுதான் என்னது தாள் ஓவியம். அடுத்தது கருத்துப்பட ஓவியம். அதாவது இந்த படத்தை பார்த்த உடனே அவங்க என்ன சொல்ல வர்றாங்கிற கருத்து வந்து நமக்கு தெரிஞ்சுக்கிறோம். அதுக்கு பேரு தான் என்னது கருத்துப்பட ஓவியம். இந்த கருத்துப்பட ஓவியத்துல என்ன பண்றாங்கன்னா முதல்ல அறிமுகப்படுத்துறது யாரு அப்படின்னா பாரதியார். நம்ம பாரதியார் தான் என்ன பண்ணிருக்காரு, முதல்ல அவர் நடத்தின இதழ் இந்தியா இதழ் இருக்கு பாத்தீங்களா, இந்தியா இதழ்ல பாரதியார் வந்து என்ன பண்ணாராம், முதல்ல இந்த கருத்துப்பட ஓவியத்தை அறிமுகப்படுத்திருக்காரு. இது முக்கியமான ஒன்வர்டு. இந்தியா இதழில் பாரதியார் தான் முதலில் இந்த கருத்துப்பட ஓவியத்தை அறிமுகப்படுத்தினார். சோ கருத்துப்பட ஓவியத்தை முதலில் அறிமுகப்படுத்தியவர் யாருன்னா பாரதியார். அப்பமே சொன்னேன், கேலி சித்திரம் இருக்கு பாத்தீங்களா, கேலி சித்திரம். அதாவது இந்த அரசியல் சம்பந்தப்பட்ட செய்திகள் எல்லாம் தெரியப்படுத்துக்கா என்ன பண்ணுவாங்க, அந்த அரசியல்வாதிகளை ஃபுல்லா என்ன பண்ணுவாங்களா கார்ட்டூன் மாதிரி வரைஞ்சிருப்பாங்க. தலை பெருசா இருக்கும், உடம்பு சின்னதா இருக்கும், இத மாதிரிலாம் மூக்கெல்லாம் ஒரு மாதிரி ஷேப் வச்சு போட்டிருப்பாங்க. சோ அத மாதிரிலாம் என்ன பண்ணிருக்கானா அவர் ஒரு இதழ்ல என்ன பண்ணிருக்காரு, கேலி சித்திரமா வந்து வடிவமைச்சிருக்காரு பாரதியார் சரியா. சோ அப்ப கருத்துப்பட ஓவியத்தை என்ன சொல்லலாம், கேலி சித்திரம்னு நம்ம சொல்லலாம் சரியா. மனித உருவங்களை விந்தையான தோற்றங்களில் நகைச்சுவை தோன்றும்படி வரைவதே கேலி சித்திரம் என்பர். சோ மனித உருவங்களை என்ன பண்றாங்களா, நகைச்சுவை தோன்றும்படி வரைகிறதுக்கு பேரு தான் என்னது கேலி சித்திரம். சோ இத முதலில் இந்தியா இதழில் அறிமுகப்படுத்தியவர் பாரதியார். அடுத்து என்னதுன்னா கடைசியா நவீன ஓவியம். சோ இதுதான் என்னது லாஸ்ட் 10வது ஓவியம். நமக்கு தெரிஞ்சது என்னது பேப்பரு சார்ட் தான். ஆனா அது தவிர்த்து என்னது ஆதி காலத்துல இருந்து இத்தனை ஓவியங்கள் இருக்கு. சோ 10வது ஓவியம் என்ன அப்படின்னா நவீன ஓவியம். நவீன ஓவியம் என்னன்னா புதுமையான பார்வையில் புதிய கருத்துக்களை வெளிப்படுத்துமாறு வரைகிறதுக்கு பேரு தான் என்னது நவீன ஓவியம். சோ பார்வையாளரோட மனப்பான்மைக்கு ஏற்ற பொருள் கொள்ளும் வகையில் கோடுகளாகவும் கிறுக்கல்களாகவும் பேரு தான் என்னன்னா நவீன ஓவியம். இதுல வந்து என்ன பண்றாங்கன்னா பல வண்ண கலவைகளை கொண்டு வரைகின்றனர். சோ ஏகப்பட்ட கலரை யூஸ் பண்ணி பார்வையாளரை வந்து என்ன சொல்ல வர்றோங்கிறத என்னது ஈஸியா அவங்க புரிஞ்சுக்கிற அளவுக்கு வரையறதுக்கு பேரு தான் என்ன அப்படின்னா நவீன ஓவியம். சோ என்ன பண்றாங்க, புதுமையான கருத்துக்களை புதுமையான பார்வையில் பார்வையாளருக்கு தெரியப்படுத்துவதற்காக பல வகையான வண்ணங்களை பயன்படுத்தி வரையப்படும் ஓவியங்கள் தான் என்னது நவீன ஓவியம். சோ இந்த மாதிரி ஓவியத்துல மொத்தம் என்னது 10 வகைகள் இருக்கு. அதே மாதிரி ஐரோப்பிய கலை நுணுக்கத்துடன் இந்திய கதை மரபுகளை இணைத்து ஓவியங்களை புதுமைகளை புகுத்தியவர் யார் அப்படின்னா ராஜா ரவிவர்மா சரியா. ஐரோப்பிய கலை நுணுக்கத்துடன், அதாவது ஐரோப்பியால உள்ள என்ன நுணுக்கமோ அந்த நுணுக்கத்தை பயன்படுத்தி இந்திய கதை மரபுகளை இணைத்து ஓவியங்களில் நிறைய கதை மரபுகளை வந்து ஓவியத்துல இணைச்சு நமக்கு புதுமைகளை புகுத்தியவர் யார் அப்படின்னா ராஜா ரவிவர்மா சரியா.
இவரோட ஓவியங்கள் வந்து எதுல இருக்கும் நிறைய அப்படின்னா நாட்காட்டி, நம்ம கேலண்டர் இருக்கு பாத்தீங்களா, கேலண்டர்ல நிறைய ஓவியங்களை வரைஞ்சிருப்பாங்க. ஸோ அந்த நாட்காட்டி ஓவியம் வரையும் முறையின் முன்னோடிகளுள் ஒருவராக கருதப்படுபவர் கொண்டையராஜு. நம்ம கேலண்டர்ல வந்து நிறைய ஓவியங்கள் வருதா, அந்த ஓவியங்கள்ல வரையறதுல முன்னோடி யாரு அப்படின்னா கொண்டையராஜு என்பவர் தான். சரியா? இந்த கொண்டையராஜு யாரு அப்படின்னா ஒரு இந்திய ஓவியர். சரியா? கொண்டையராஜு என்பவர் யாருன்னா ஒரு இந்திய ஓவியர். அவர் என்ன பண்றாரு, நாட்காட்டில, அதாவது டெய்லி கேலண்டர் இருக்குல்ல, அதுல வந்து நிறைய ஓவியங்கள், சின்ன சின்ன ஓவியங்களை வந்து வரைகிறாரு. சரியா? அப்ப நாட்காட்டி ஓவியங்களின் பிதாமகர் யார் அப்படின்னா கொண்டையராசு. அவரை ராசுன்னு சொல்லுவாங்க. சரியா? நாட்காட்டி ஓவியங்களின் பிதாமகர் யார் அப்படின்னா இந்த கொண்டையராசு. நமக்கு சிவகாசியிலுமே வந்து என்ன அப்படின்னா, இந்த நமக்கு சிவகாசியில மெயினா அவர் என்ன பண்ணிருக்காரா, நிறைய கேலண்டர்ல நம்ம கொண்டையராஜு வந்து நமக்கு நிறைய படம் வரைஞ்சி கொடுத்துருக்காரு. நம்ம சிவகாசினால என்னது, பிரிண்டிங் பிரஸுக்கு பேரு, நமக்கு பிரிண்டிங் பிரஸுக்கும் மத்தாப்புக்கும். ஸோ நம்ம சிவகாசியில நிறைய பிரிண்டிங் பிரஸ் என்ன பண்ணிருக்காங்க, இந்த கொண்டையராஜு நமக்கு நிறைய வந்து படம் வரைஞ்சி கொடுத்துருக்காரு நாட்காட்டியில. ஸோ அப்ப நாட்காட்டி ஓவியம் அப்படின்னாலே யாருதான், கொண்டையராஜு தான். நாட்காட்டி ஓவியங்களின் பிதாமகர் யாருன்னா இந்த கொண்டையராஜு. ஸோ அந்த நாட்காட்டி ஓவியங்களை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா பஜார் பெயிண்டிங்னு சொல்லுவாங்க. நாட்காட்டி ஓவியங்களை எப்படி அழைக்கிறாங்கன்னா பஜார் பெயிண்டிங். பஜார் பெயிண்டிங்னா ஒண்ணு இல்ல, வணிக கலையின் கலப்பின வடிவத்துக்கு பேரு தான் என்னது, பஜார் பெயிண்டிங். வணிக கலை இதுவே வந்து என்னதுதான், ஒரு வணிக கலை தான். சரியா? வணிகம்னா என்னது, ஒரு பிசினஸ். ஸோ அந்த வணிகத்தை, பிசினஸ் கலையே வந்து ஒரு பிசினஸா பண்றதுக்கு பேரு தான் என்னது, பஜார் பெயிண்டிங். ஸோ அப்ப நாட்காட்டி ஓவியம் ஒண்ணு வருது. அந்த நாட்காட்டி ஓவியத்துக்கு முன்னோடி யாரு அப்படின்னா கொண்டையராசு. அவர் என்ன சொல்றோம், நாட்காட்டி ஓவியங்களின் பிதாமகர் என்று சொல்றோம். அவர் யாருன்னா ஒரு இந்திய ஓவியர். சோ அந்த ஓவியங்களை பத்தி நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா, மொத்தம் ஆயக்கலைகள் நமக்கே தெரியும். ஆயக்கலைகள் வந்து 64. அந்த 64ல ஒன்றுதான் என்னது, ஓவியக்கலை. சோ நம்ம எவ்வளவு விஷயங்களை பேச்சாலும் எழுத்தாலும் சொன்னோம் அப்படின்னாலும் அது வந்து நம்ம யாருக்கு தெரியப்படுத்தணுமோ அவங்களுக்கு புரியுதோ புரியலையோ, இதே இது ஒரு ஓவியத்தை வரைஞ்சோம்னா அந்த ஓவியத்தை பார்த்ததுமே என்ன ஆகுமா, அவங்களுக்கு நம்ம என்ன சொல்ல வரோங்கிறது ஈஸியா புரிஞ்சுக்கணும். அதனாலதான் என்ன சொல்றோம், ஓவியத்தை நுண்கலைகளுள் முதன்மையான ஒன்றாக கருதுகிறோம். ஸோ அப்பேற்பட்ட ஓவியத்துல பல விதங்கள் இருக்கு. நமக்கு கொடுக்கப்பட்டது ஒரு 10 ஓவியங்கள் கொடுத்துருக்காங்க. என்னன்னா குகை ஓவியம். குகை ஓவியத்தை வந்து நம்ம என்ன சொல்றோம், கோட் ஓவியம்னு சொல்றோம். அடுத்தது 2வது சுவர் ஓவியம். சுவர் ஓவியத்தை வந்து என்ன பண்றாங்களா, மணலும் சுண்ணாமையும் சேர்த்து என்ன பண்றாங்க, சுவத்துல பூசிட்டு அதுக்கு மேல என்ன பண்றாங்க, இந்த சுவர்ல ஓவியம் வரைகிறாங்க. அடுத்து என்னதுன்னா துணி ஓவியம். துணி ஓவியத்தை வந்து இன்னொரு விதம் எப்படி அழைக்கலாம் அப்படின்னா கலம்காரி ஓவியங்கள்னு சொல்லலாம். சோ துணியில வரைகிறதுக்கு பேர் என்னது, கலம்காரி ஓவியங்கள். 4வது வந்து ஓலைச்சுவடி. ஓலைச்சுவடியில என்ன பண்றாங்க, எழுத்தாணிகளை கொண்டு என்ன பண்றாங்களா, கோட்டோவியமாவும் வரைகிறாங்க, வண்ணம் பூசியும் வரைகிறாங்க. அதுக்கு பேர் தான் என்னது, ஓலைச்சுவடி ஓவியம். அடுத்தது செப்பேட்டு ஓவியம். செப்பேட்டு ஓவியம்னா என்ன அப்படின்னா, முந்தி வந்து என்ன பண்றாங்க, மன்னர்கள் வந்து ஏதாவது அரசாணை பிறப்பிக்கிறதுக்கும் அரசர்கள் வந்து ஏதாவது ஆவணங்களையும் தெரிவிக்கிறதுக்காக என்ன பண்றாங்கன்னா அந்த செப்பேடு வந்து பயன்படுத்தினாங்க. அந்த செப்பேடை எப்படி பண்றாங்கன்னா உளியை கொண்டு என்ன பண்றாங்க, கோட்டோவியமாவும் வண்ணம் தீட்டி என்ன பண்றாங்க, செப்பேட்ல செதுக்குறாங்க. அடுத்தது என்னன்னா தந்த ஓவியம்னா என்னது, யானை, இறந்த யானைகளோட தந்தத்துல வரைகிற ஓவியத்துக்கு பேர் தான் என்னது, தந்த ஓவியம். இது எங்க அதிகமா நம்ம பார்க்கலாம் அப்படின்னா கேரளா மாநிலத்துல தான் என்னது இந்த தந்த ஓவியம் கலைஞர் வந்து அதிகமா இருக்காங்க. அடுத்தது கண்ணாடி ஓவியம். கண்ணாடி ஓவியம்னா என்னது வந்து கண்ணாடியில படம் வரைகிறதுக்கு பேர் தான் என்னது, கண்ணாடி ஓவியம். இது எங்க அதிகமா இருக்கு, இந்த கண்ணாடி ஓவியர்கள் அதிகமா இருக்காங்கன்னா தஞ்சாவூர்ல அதிகம் அந்த ஓவியர்கள் இருக்காங்க. அடுத்தது தாள் ஓவியம். தாள் ஓவியம் நமக்கே தெரியும், காகிதத்துல என்ன பண்ணுவோம், தாள்ல வந்து ஓவியங்களை வரைகிறதுக்கு பேர் தான் என்னது, தாள் ஓவியம். அடுத்தது கருத்துப்பட ஓவியம். இது முக்கியமானது, கருத்துப்பட ஓவியம். இதை வந்து முதலில் அறிமுகப்படுத்தியவர் யார் அப்படின்னா நம்ம பாரதியார். எதுலன்னா இந்தியா இதழ்ல என்ன பண்ணாரு, தமிழ்ல அறிமுகப்படுத்திருக்காரு. இதுக்கு இன்னொரு பேர், இன்னொரு வடிவம் இருக்கு, என்னன்னா கேலி சித்திரம். கேலி சித்திரம்னா என்ன அப்படின்னா மனுஷனோட தோற்றத்தை என்ன பண்றது, நகைச்சுவை தோன்றும்படி வரைகிறதுக்கு பேர் தான் என்னது, கேலி சித்திரம்னு பேரு. அடுத்தது லாஸ்ட் என்ன அப்படின்னா நவீன ஓவியம். நவீன ஓவியம்னா என்னன்னா புதுமையான கருத்துக்களை புதுமையான பார்வையில் பார்ப்பவர்களுக்கு வந்து தெரியப்படுத்துறதுக்காக பல வண்ணங்களை பயன்படுத்தி வரைகிறதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா நவீன ஓவியம். இதை வந்து எப்படி இருக்கலாமா, கோடு கொடாவும் போட்டு வரையலாம், கிறுக்கல்களாவும் வரையலாம்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கு பேர் தான் என்னது, நவீன ஓவியம். இதுல வந்து என்னன்னா
நாட்காட்டி ஓவியத்துக்கும் என்னது, நாட்காட்டியில நிறைய நம்ம டெய்லி கேலண்டர்ல இப்ப வந்து என்ன பண்ணிடுறாங்க, முந்திலாம் என்ன பண்ணுவாங்கன்னா காலையில எந்திரிச்ச உடனே என்ன பண்ணுவாங்க, கேலண்டர்ல தான் பார்ப்பாங்க. கேலண்டரை பார்த்து இன்னைக்கு என்ன போட்டிருக்கு, ஏது போட்டிருக்கு, இன்னைக்கு ராசி என்ன, எல்லாமே பார்ப்போம். ஆனா இப்ப வந்து அப்படி கிடையாது. என்ன பண்றோம், போன் தான். போனை பக்கத்துல வச்சுட்டே தான் படுக்கிறோம். காலையில முடிச்சு போன் தான் என்ன பண்றோம், இன்னைக்கு என்ன டேட்டு, என்ன மாசம், என்ன கிழமை, எல்லாமே என்ன பண்ணிடலாம் போன்லயே பாத்துறோம். சரியா, போன்லயே சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மித்ரா நாட்காட்டின்னு பார்ப்பாங்க. டவுன்லோட் பண்ணிருப்பாங்க, ஆப் இருக்கு மித்ரா நாட்காட்டின்னு. அது வந்து இன்னைக்கு என்ன ஏதுன்னு பாக்குறத அது தவிர்த்து என்ன இருக்குன்னா, அடுத்த மாசம் என்ன வருது, அமாவாசை எப்போ வருது, பௌர்ணமி எப்போ வருது, முக்கியமான நாட்கள் எப்போ வருது, என்ன பண்ணிக்கலாம் ஈஸியா அந்த நாட்காட்டியில நம்ம பாத்திரலாம். சோ அந்த நாட்காட்டி ஓவியத்தை வந்து வரையறதுல முன்னோடி யாரு அப்படின்னா கொண்டையராசன்ங்கிறவர் தான். சரியா, அந்த நாட்காட்டி ஓவியத்துல நம்ம என்ன சொல்றோம், பஜார் பெயிண்டிங்னு சொல்லி அழைக்கலாம். சோ புக் பேக் முன்னாடி என்ன அப்படின்னா, புகை ஓவியங்களில் வண்ணம் தீட்ட பயன்படும் பொருட்களில் ஒன்று என்ன அப்படின்னா மண் துகள். ஏற்கனவே சொல்லியிருக்கேன், புகை ஓவியத்துல என்ன பண்றாங்க, கோடு கோடா போட்டுதான் படம் வரைகிறாங்க. அதுல என்ன செய்யறாங்க, மண் துகள்கள் எல்லாம் என்ன பண்றாங்க, கலர் அடிக்கிறதுக்கு யூஸ் பண்றாங்க. சோ புகை ஓவியங்களில் வண்ணம் தீட்ட பயன்பட்ட பொருட்களில் ஒன்று மண் துகள். அடுத்தது, நகைச்சுவை உணர்வு வெளிப்படுமாறு வரையப்படும் ஓவியம் கேலி சித்திரம். எப்படி சொன்னேன், நகைச்சுவை உணர்வு வெளிப்படுமாறு வரையப்படும் ஓவியம் கேலி சித்திரம். அடுத்தது, கோட்டோவியம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது கோடு பிளஸ் ஓவியம். கோட்டோவியம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது கோடு பிளஸ் ஓவியம். அடுத்தது, செப்பேடு என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது செப்பு பிளஸ் ஏடு. செப்பேடு என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது செப்பு பிளஸ் ஏடு. அடுத்தது, எழுத்து பிளஸ் ஆணி என்பதனை சேர்த்து எழுத கிடைப்பது எழுத்தாணி. எழுத்து கூட்டல் ஆணி என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் எழுத்தாணி. கருத்து படங்களை அறிமுகப்படுத்தியவர் பாரதியார். கருத்து படங்களை அறிமுகப்படுத்தியவர் யாருன்னா பாரதியார். கலம்காரி ஓவியம் என்று அழைக்கப்படுவது துணி ஓவியம். சொல்லியிருக்கேன், துணி ஓவியம், துணியில வரைகிற ஓவியத்துக்கு இன்னொரு பெயர் என்னதுன்னா கலம்காரி ஓவியம். சோ கலம்காரி ஓவியம் என்று அழைக்கப்படுவது துணி ஓவியம். மன்னர்களின் ஆணைகளையும் அரசு ஆவணங்களையும் செப்பேடுகள் மீது பொறித்து பாதுகாத்தனர். சோ செப்பேடுல பொறிக்கிறதுக்கு பேர் தான் என்னது, அதாவது மன்னர்களின் ஆணைகளையும், மன்னர்கள் வந்து ஆணைகளை பிறப்பிக்கிறதுக்கும் அரசு வந்து ஏதாவது ஆவணங்களை வந்து மக்களுக்கு வெளிப்படுத்துறதுக்கும் பயன்படுத்துறதுக்கு பேர் தான் என்னது, செப்பேடு. சோ மன்னர்களின் ஆணைகளையும் அரசு ஆவணங்களையும் செப்பேடுகள் மீது பொறித்து பாதுகாத்தனர். சோ இதுதான் என்னன்னா பழங்காலத்துல நம்ம பயன்படுத்தின ஓவியங்கள். மேம் ஓகே மேம், சூப்பர் மேம். அடுத்த இன்னும் ஒரு தலைப்பு இருக்கு. இன்னும் ஒரு தலைப்பு இருக்கா, கண்டினியூ பண்ணிருங்க. பண்ணிரட்டா? ஓகே. அடுத்த லாஸ்ட் தலைப்பு என்ன அப்படின்னா சோ ஓவியங்களை பார்த்தோம். அடுத்த என்ன அப்படின்னா தமிழ் ஒளிர் இடங்கள்னா நம்ம வந்து தமிழ்நாட்டை பத்தியும் நம்ம தமிழ் மொழிய பத்தியும் எங்கெங்கெல்லாம் வந்து பெருமைப்படுத்திருக்காங்க, சிறப்புகளை சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பத்தி இந்த பார்க்க போறோம். சோ மனுஷர்கள் வந்து புதிய புதிய இடங்களை காண்பதில் விருப்பம் உடையவர்கள். சோ நம்ம பழமையான நினைவு சின்னங்கள் என்னன்னா இப்ப என்ன சொல்லலாம், திருச்செந்தூர்ல கன்னியாகுமரியில திருவள்ளுவர் சிலை இருக்கு. சோ அத மாதிரி நிறைய பழமையான இடங்கள் நிறைய இருக்கு. அங்க போனோம்னா நம்ம என்ன பண்ணலாமா, நம்ம தமிழோட பெருமையை வந்து என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றத சொல்றாங்க. சரியா, புத்தகங்கள் மூலமா நிறைய தெரிஞ்சுக்கிறோம். அதே மாதிரி நிறைய இடங்கள் இருக்கு, அந்த இடத்துக்கு எல்லாம் போய் நம்ம வந்து விசிட் பண்ணோம் அப்படின்னா என்ன பண்ணலாமா, தமிழோட பெருமையை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ அது மாதிரி என்னன்னா ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம் ஒரு லைப்ரரி. என்னதுன்னா தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம். இது எப்ப ஆரம்பிச்சிருக்காங்க, இதுல வந்து நிறைய நூலு இடங்கள் தான் கொடுத்திருக்காங்க. நீங்க மெயினா இங்க கவனிக்க வேண்டியது என்னன்னா, அந்த ஒவ்வொரு இடம் பல்கலைக்கழகமா இருக்கட்டும் சொல்லி, நூலகமா இருக்கட்டும் சொல்லி, அதெல்லாம் வந்து எந்தெந்த வருஷம் ஆரம்பிச்சாங்கன்றத மட்டும் நீங்க வந்து கரெக்டா தெரிஞ்சுக்கணும். மத்தபடி இத வந்து ஒரு விஷயமும் இல்ல. சோ அதே மாதிரி தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம் இருக்கு அப்படின்னா அது எப்ப ஆரம்பிச்சாங்க அப்படின்னா கிபி 1122வது வருஷம் என்ன பண்ணிருக்காங்க, ஆரம்பிச்சிருக்காங்க. இங்க நிறைய என்னன்னா கல்வெட்டு செய்திகள் வந்து நிறைய இருக்கான். சோ அந்த நூலகம் எப்ப ஆரம்பிச்சாங்க, 1122. ஞாபகம் வச்சுக்கோங்க, 1122 எந்த வருஷம், கிபி 1122வது வருஷம் தான் என்ன பண்ணிருக்காங்க இந்த நூலகத்தை ஆரம்பிச்சிருக்காங்க.
இங்க என்னென்ன ஓலைச்சுவடிகள் தான் இங்க என்ன இருக்கா, ஓலைச்சுவடி கல்வெட்டுகள் நிறைய இருக்குன்னு சொல்றாங்க. என்னென்ன ஓலைச்சுவடிகள்லாம் இருக்கு அப்படின்னா, தமிழ் தெலுங்கு உள்ளிட்ட பல்வேறு மொழிகளின் ஓலைச்சுவடிகள் வந்து என்ன இருக்கா, அங்க இருக்கா. சோ தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம் இயங்கிய தொடங்கப்பட்ட ஆண்டு என்ன அப்படின்னா 1122, கிபி 1122. சோ 1122 ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுல ஒன்றோட இதுதான். அடுத்து என்ன அப்படின்னா தமிழ் பல்கலைக்கழகம் எப்ப ஆரம்பிச்சாங்க அப்படின்னா 1981. சரியா, கிபி 1981 ஆரம்பிச்சாங்க. எங்கன்னா தஞ்சாவூர். சோ ஞாபகத்துல வச்சுக்கோங்க. தமிழ் பல்கலைக்கழகம், தமிழ் தஞ்சாவூர் ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்ப ஆரம்பிச்சாங்கன்னா 1981. இதுல கேட்கப்பட வேண்டிய ஒன்றோட இதுதான். தமிழ் பல்கலைக்கழகம் எங்க இருக்கு, தஞ்சாவூர்ல இருக்கு. எப்ப ஆரம்பிச்சாங்க அப்படின்னா 1981 வருஷம் என்ன பண்ணாங்க, ஆரம்பிச்சாங்க. இது என்ன ஒரு சிறப்பு அப்படின்னா, நம்ம மேல இருந்து வானத்துல இருந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த பில்டிங்கோட அமைப்பு எப்படி இருக்குமா, தமிழ்நாடுன்னு இருக்குமா. நம்ம அய்யனார் ஜானகியம்மாள் காலேஜ் இருக்கு பாத்தீங்களா, அஞ்சா காலேஜ்லயும் ஒரு சிறப்பு இருக்கு. நீங்க வானத்துல மேல இருந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த பில்டிங் நிறைய இருக்குது பாத்தீங்களா, அந்த பில்டிங்கோட அமைப்பு எப்படி இருக்கும், அஞ்சாக்குன்னு இருக்கும். ANJAC அப்படின்னு இருக்கும். அதே மாதிரிதான் இந்த தஞ்சாவூர் இந்த தமிழ் பல்கலைக்கழகத்துக்கு உள்ள சிறப்பு என்னன்னா, அந்த பல்கலைக்கழகத்துடைய கட்டடம் வந்து எப்படி இருக்குமா, நம்ம வானத்துல இருந்து பார்க்கும்போது எப்படி இருக்குமா, தமிழ்நாடு அப்படிங்கிற அமைப்புல வந்து அந்த கட்டடத்தை வந்து கட்டியிருக்கிறதா சொல்றாங்க. இதுதான் என்னது, அந்த பல்கலைக்கழகத்தோட சிறப்பு. இந்த பல்கலைக்கழகத்துல என்ன இருக்கா, 25 துறைகள் இருக்கா, 25 துறைகள் இருக்கு. அது தவிர்த்து என்ன பண்றாங்கன்னா, இங்க நிறைய தமிழ் மொழி ஆய்வுகள் நிறைய நடத்திருக்காங்க இந்த பல்கலைக்கழகத்துல. அதே மாதிரி சித்த மருத்துவத்துறை, இந்த பல்கலைக்கழகத்துல 25 துறை இருக்குன்னு சொன்ன பாத்தீங்களா, அதுல வந்து என்னதான் சித்த மருத்துவத்துறையும் இருக்கான். அந்த சித்த மருத்துவத்துறை வந்து பொதுமக்களுக்கு வந்து பயன்படுற மாதிரி மருத்துவ தொண்டு என்ன பண்றாங்களாம், இந்த பல்கலைக்கழகத்துல செய்துட்டு வரதா சொல்றாங்க. அடுத்தது என்னன்னா, அடுத்தது உவேசா நூலகம். இது வந்து எங்க இருக்கு, சென்னையில இருக்கு. எப்ப ஆரம்பிச்சாங்க அப்படின்னா 1942 வருஷம் ஆரம்பிச்சிருக்காங்க. இங்க வந்து என்னன்னா தமிழ், தெலுங்கு, வடமொழி உள்ளிட்ட பல்வேறு மொழி நூல்கள் இருக்குன்றாங்க. ஓலைச்சுவடிகள் எத்தனை இருக்கான், 2128 ஓலைச்சுவடிகள் வந்து இந்த நூலகத்துல இருக்கான். 2941 தமிழ் நூல்கள் இருக்கான். சரியா, நீங்க இதை தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, உவேச நூலகம் எங்க இருக்கு, சென்னையில. எப்ப ஆரம்பிச்சாங்கன்னா 1942 வருஷம், சுதந்திரம் வாங்கறதுக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிருக்காங்க, 1942. அடுத்து என்னன்னா கீழ்த்திசை நூலகம் எங்க இருக்கு, சென்னையில தான் இருக்கு. எங்கன்னா எந்த வருஷம்னா 1869. சோ இது 80s, அது 90s. சோ 1869 வருஷம் அந்த நூலகத்தை ஆரம்பிச்சிருக்காங்க. இங்கே அதே மாதிரி நிறைய ஓலைச்சுவடிகள் இருக்கு. நிறைய துறைகள், கணிதம் சார்ந்த துறை, வானியல் சார்ந்த துறை, மருத்துவம், வரலாறு போன்ற பல்வேறு துறை நூல்களும் என்ன இருக்கா, அங்க இருக்குன்றதா சொல்றாங்க. அடுத்தது கன்னிமாரா நூலகம். நமக்கே தெரியும், கன்னிமாரா நூலகமும் சென்னையில தான் இருக்கு. அது எந்த வருஷம் ஆரம்பிச்சாங்க அப்படின்னா 1896 என்ன பண்ணிருக்காங்க, கன்னிமாரா நூலகத்தை ஆரம்பிச்சிருக்காங்க. அத வந்து என்ன சொல்றாங்கன்னா, இந்திய நாட்டின் களஞ்சிய நூலகங்களில் ஒன்றாகவும் இந்த கன்னிமாரா நூலகம் செயல்பட்டு இயங்குகிறது. சரியா, இந்திய நாட்டின் களஞ்சிய நூல்களில் ஒன்றாகவும் இந்த கன்னிமாரா நூலகம் விளங்குகிறது. இங்க வந்து 6 லட்சத்துக்கும் மேற்பட்ட நூல்கள் வந்து இருக்கான். 6 லட்சத்துக்கும் மேற்பட்ட நூல்கள் இந்த நூலகத்துல இருக்கு. சோ கன்னிமாரா நூலகம் சென்னையில இயங்கிட்டு இருக்கு. எந்த வருஷம் ஆரம்பிச்சாங்க அப்படின்னா 1896. சோ இது வந்து 1896. கீழ்த்திசை நூலகம் வந்து என்னது, அப்படியே மாத்தி போடுங்க, 1869. சோ 69னா கீழ்த்திசை நூலகம். சரியா, 96. அடுத்தது என்னதுன்னா வள்ளுவர் கோட்டம் நமக்கு தெரியும், சென்னையில தான் இருக்கு. இது வந்து எப்ப தொடங்குனாங்க அப்படின்னா, எப்ப அந்த கட்டுமான பணி எப்ப ஆரம்பிச்சாங்க அப்படின்னா 1973 இந்த கட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. எப்ப முடிஞ்சது அப்படின்னா 1976. 3 வருஷத்துல என்னது, கட்டுமான பணி முடிஞ்சிருக்கு. 1976 இருந்து இந்த வள்ளுவர் கோட்டை என்ன இருக்கு, இயங்க ஆரம்பிச்சிருக்கு. இதுல என்ன சிறப்பு அப்படின்னா, இந்த பில்டிங் எப்படி இருக்குமா, திருவாரூர் தேர் போன்ற வடிவில் அமைக்கப்பட்டிருக்குமா. திருவாரூர் தேர் போன்ற வடிவில் அமைக்கப்பட்டு 2 யானை வந்து இழுத்து செல்ற மாதிரி என்ன பண்ணிருப்பாங்களாம், கருங்கற்களால்
உருவாக்கப்பட்டதுதான் என்னதுன்னா இந்த வள்ளுவர் கோட்டம். சோ திருவாரூர் தேர் போன்ற வடிவில் அமைக்கப்பட்டு 2 யானைகள் இழுத்து செல்வது போன்று கருங்கற்களால் உருவாக்கப்பட்டதுதான் என்னதுன்னா இந்த வள்ளுவர் கோட்டம் சொல்லி சொல்றாங்க. சோ உங்களுக்கே தெரியும் வள்ளுவர் கோட்டம்னா என்னது, அங்க ஃபுல்லா திருவள்ளுவரோட அதாவது திருக்குறளோட சிறப்பை சொல்ற மாதிரிதான் திருக்குறளை ஃபுல்லா செதுக்கி இருப்பாங்களாம் அங்க. சரியா? அதோட அடிப்பகுதி எப்படி இருக்குமா, 25 அடி நீளமும் 25 அடி அகலமும் உடையது. தேரோட மொத்த உயரம் எவ்வளவா, 128 அடி உயரமா. தேரோட உயரம் 128 அடியா. சக்கரம் 4 சக்கரம் இருக்கு. 4 சக்கரத்தை பயன்படுத்தி இருக்காங்க. 4 சக்கரங்கள் தனி கற்களால் அமைக்கப்பட்ட ஒரு தனி கல்லால் அமைக்கப்பட்டது அந்த 4 சக்கரம். கடைக்கோடி 2 சக்கரங்கள் பெரியனவாகும். சோ இங்கிட்டு உள்ள சக்கரம் பெரிய சக்கரமா இருக்கும். நடுவுல வந்து என்ன பண்றாங்க, சின்ன சக்கரமா வச்சு என்ன பண்ணிருக்காங்க, அந்த தேரை வடிவமைச்சிருக்காங்க. அதே மாதிரி இந்த வள்ளுவர் கோட்டத்துல என்ன மெயினான சிறப்பு என்னன்னா, வள்ளுவர் கோட்டம் சோ திருவள்ளுவர் கண்டிப்பா. அப்ப என்னன்னா 1330 குரட்பாக்களும் செதுக்கப்பட்டுள்ளன. இந்த வள்ளுவர் கோட்டத்தை என்ன பண்ணிருக்காங்களா, 1330 குரட்பாக்களும் செதுக்கப்பட்டுள்ளன. அதே மாதிரி எப்படிலாம் அங்க டிசைன் பண்ணிருக்காங்கன்னா, திருக்குறளை அறத்துப்பாலை வந்து என்ன பண்ணிருக்காங்களா, கருப்பு கலர் பளிங்கு கல்லாலையும், பொருட்பால் நமக்கு தெரியும் திருக்குறள்ல 3 அதிகாரம் இருக்கு. அறத்துப்பால், பொருட்பால், இன்பப்பால். சரியா? அறத்து பொருளை என்ன பண்ணிருக்காங்க, கருநிற பளிங்கு கல்லிலும், பொருட்பாலை வந்து வெண்ணிற பளிங்கு கல்லிலும், இன்பத்துப்பால் வந்து செந்நிற பளிங்கு கல்லிலும் அழகாக பொறிக்கப்பட்டுள்ளன. சோ இந்த வந்து வள்ளுவர் கோட்டத்துல திருவள்ளுவருடைய 1330 குறளையும் பொறிச்சிருக்காங்க. அதுல வந்து அறத்துப்பாலை வந்து கருப்பு கல்லு, பொருட்பால் வந்து வெள்ளைக்கல்லு, இன்பப்பால் வந்து என்னது சிகப்பு கல்லால என்ன பண்ணிருக்காங்க, திருக்குறளை செதுக்கி இருக்காங்க, பொறிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்து என்னதுன்னா திருவள்ளுவர் சிலை. நமக்கே தெரியும் திருவள்ளுவர் சிலை எங்க இருக்கு, கன்னியாகுமரியில இருக்கு. சோ என்ன பண்ணாங்கன்னா அந்த பணி எப்ப திருவள்ளுவர் சிலையை வந்து அங்க வைக்கிறதுக்கு அந்த பணி எப்ப ஆரம்பிச்சாங்களாம், கிபி 1990 வருஷமே ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா ஆரம்பிச்சு என்னாச்சு, அந்த இது வந்து பொதுமக்களுடைய பார்வைக்காக வந்தது எப்பன்னா 2000 2000 தான் என்ன பண்ணிருக்காங்க, ஜனவரி மாசம் தான் என்ன பண்ணிருக்காங்களா, அத வந்து எல்லாரும் பாக்குற மாதிரி திறந்து வச்சிருக்காங்க அந்த திருவள்ளுவர் சிலைய. சரியா? இந்தியாவின் தெற்கு எல்லையாகிய கன்னியாகுமரியில் திருவள்ளுவரின் சிலை தமிழக அரசால் நிறுவப்பட்டுள்ளது. சோ இந்தியாவின் தெற்கு எல்லையில கன்னியாகுமரியில திருவள்ளுவர் சிலையை வந்து தமிழக அரசு திறந்து வச்சிருக்காங்க. விவேகானந்தர் பாறைக்கு அருகில் கடல் நடுவே நீர் மட்டத்திலிருந்து 30 அடி உயரம். சோ கடல் இருக்குன்னா கடலை என்ன பண்ணிருக்காங்க, கடலோட நடுவுல நீர்மட்டத்துல 30 அடிக்கு உயர பாறை ஒண்ணு இருக்கான். அந்த பாறை மேலதான் என்ன பண்ணிருக்காங்க, திருவள்ளுவர் சிலையை வந்து என்ன பண்ணிருக்காங்க, அமைச்சிருக்காங்க. என்னன்னா அதோடைய சிறப்பு என்னன்னா, அந்த சிலை வந்து எவ்வளவு உயரம் இருக்கான், 133 அடி உயரமா. சோ அவருடைய அதிகாரங்கள் எத்தனை இருக்கு, 133 அதிகாரங்கள் இருக்கிறதுனால திருவள்ளுவர் சிலையை எத்தனை அடியா, 133 அடி உடையதான் அந்த திருவள்ளுவர் சிலை. அதே மாதிரி இதுலயும் அதே மாதிரிதான் திருக்குறளின் மொத்த அதிகாரங்களை குறிக்கிறது. அறத்துப்பாலின் அதிகாரங்களை உணர்த்துவது போல பீடம் 38 அடி உயரம் கொண்டதாக உள்ளது. சோ அறத்துப்பால்ல 38 அடி இருக்குங்கிறாங்க. பொருட்பால், இன்பத்துப்பால் ஆகியவற்றின் மொத்த அதிகாரங்களை குறிக்கும் வகையில் சிலை 95 அடி உயரமுடையதாக அமைக்கப்பட்டுள்ளது. சோ 95 அடி உயரமா அமைச்சிருக்காங்க. பீடத்தின் உட்புறத்தில் மண்டபம் ஒன்று அமைந்துள்ளது. சோ உள்ள ஒரு மண்டபம் இருக்குன்றாங்க. மண்டபத்தின் உட்சுவரில் அதிகாரத்திற்கு ஒரு குறள் வீதம் 133 குரட்பாக்கள் தமிழிலும் ஆங்கிலத்திலும் செதுக்கப்பட்டுள்ள. சோ குறளை என்ன பண்ணிருக்காங்க, தமிழையும் செதுக்கியிருக்காங்க, ஆங்கிலத்திலும் என்ன பண்ணிருக்காங்க, செதுக்கியிருக்காங்க. சோ அந்த திருவள்ளுவர் சிலை வந்து மொத்தம் எவ்வளவு இடம் இருக்கான், 7000 டன் எடை கொண்டது. திருவள்ளுவர் சிலை 7000 டன். எத்தனை அடி உயரம்னா 133 அடி உயரம். எவ்வளவு எடைனா 7000 டன் எடை கொண்டது. சோ அதே மாதிரி இந்த திருவள்ளுவர் சிலையை பார்க்க போனோம்னா என்ன பண்ணாங்களாம், அதுக்கு முந்தி என்ன பண்ணாங்களாம், படகு வசதி இருந்துச்சான். வெளிநாட்டுல இருந்து என்ன பண்றாங்க, ஏராளமான சுற்றுப்பயணிகள் வந்து என்ன பண்றாங்களா, இந்த திருவள்ளுவர் சிலையை வந்து பாக்குறதுக்கு வர்றாங்க. சோ இது வந்து நம்மளுடைய தமிழ் மொழியோட சிறப்பு. நமக்கு தான் வந்து என்னது, வெளிநாட்டுல இருந்து வந்து பாக்குறாங்கன்னா அது நம்மளுடைய தமிழ் மொழிக்கு வந்து என்னது சிறப்பு, தமிழர்களுக்கும் ஒரு பெருமை அது வந்து. அடுத்தது உலக தமிழ் சங்கம். உலக தமிழ் சங்கம் எங்க இருக்கு அப்படின்னா மதுரையில. எப்ப ஆரம்பிச்சாங்க அப்படின்னா 2016 வருஷம் ஆரம்பிச்சிருக்காங்க. இங்க என்ன அப்படின்னா
மதுரையில வந்து என்னன்னா தல்லாகுளத்துல காந்திய அருங்காட்சியகம் அப்படிங்கிற இடம் இருக்கு. அங்க வந்து என்னன்னா உலக தமிழ் சங்கம் அங்கதான் ஆரம்பிச்சிருக்காங்க. எங்கன்னா மதுரை மாநகரின் தல்லாகுளம் பகுதியில் காந்திய அருங்காட்சியகம் அருகில் தான் என்னது உலக தமிழ் சங்கம் நிறுவப்பட்டுள்ளது. இது சுமார் 87,000 சதுர அடி பரப்பளவில் மனதை கவரும் வகையில் கட்டப்பட்டுள்ளது. எப்ப வந்து இந்த தமிழ்ச்சங்கம் ஆரம்பிக்கலாம்னு பேசினாங்க அப்படின்னா கிபி 1981 என்ன பண்ணாங்களா மதுரையில வந்து ஒரு மாநாடு நடந்திருக்கு, உலகத்தமிழ் மாநாடு. அந்த மாநாட்டுலதான் என்ன பண்ணாங்களாம், நம்ம வந்து மதுரையில வந்து ஒரு உலகத்தமிழ் சங்கம் வந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னு ஒரு பேச்சுவார்த்தை வந்து 1981 நடந்திருக்கு. அதுக்காக அதன்படி கட்டப்பட்டதுதான் என்னது அப்படின்னா இந்த உலகத்தமிழ் சங்கம். சோ 1981 டிஸ்கஷன் நடந்திருக்கு. அத வந்து எப்பதான் நடத்திருக்காங்க, 2016 என்ன பண்ணிருக்காங்க, இந்த உலகத்தமிழ் சங்கத்தை மதுரையில ஆரம்பிச்சிருக்காங்க. இங்க அதே மாதிரி என்னன்னா அந்த உலகத்தமிழ் சங்கத்துக்குள்ள என்ன இருக்குன்னா பன்னாட்டு அளவிலான கருத்தரங்க கூடங்கள் சரியா, செமினார்கள் நிறைய இருக்கு, ஆய்வரங்கங்கள் நிறைய இருக்கு, நூலகம் உள்ள நிறைய இருக்கு, பார்வையாளர் அரங்கம் அப்படின்னு ஏகப்பட்ட வந்து அரங்கம் உள்ள ஏகப்பட்ட பில்டிங் வந்து என்ன இருக்கா இந்த உலகத்தமிழ் சங்கத்துக்குள்ள இருக்கு. அதே மாதிரி இங்கேயும் என்ன பண்ணிருக்காங்களா, பில்டிங்ல வெளியே சுவத்துல ஃபுல்லா 1330 குரட்பாக்களும் இடம்பெற்றுள்ளன. சுவத்துல ஃபுல்லா என்ன பண்ணிருக்காங்களா, குரட்பாக்களை ஃபுல்லா எழுதி வச்சிருக்காங்கன்னு சொல்லி சொல்றாங்க. சோ இதெல்லாம் நமக்கு என்னதுதான் நம்ம தமிழ் மொழிக்கு உள்ள பெருமை. அடுத்தது சிற்பக்கலை கூடம். சிற்பக்கலை கூடம் எங்க இருக்குன்னா பூம்புகார்ல இருக்கு. இது எங்க எப்ப ஆரம்பிச்சாங்க அப்படின்னா கிபி 1973 தான் என்ன பண்ணாங்க ஆரம்பிச்சாங்க. சிற்பக்கலை கூடம் பூம்புகார்ல எப்ப ஆரம்பிச்சாங்கன்னா கிபி 1973 ஆரம்பிச்சாங்க. 2000 ஆண்டுகளுக்கு முன் சோழர்களின் தலைநகரமாகவும் துறைமுக நகரமாகவும் விளங்கியதுதான் பூம்புகார் சரியா. சோழர்களின் தலைநகரமாகவும் துறைமுக நகராகவும் விளங்கியதுதான் என்னது பூம்புகார். அதை சுத்தி என்ன இருக்குமா, அந்த நகரத்தை சுற்றி பற்றிய செய்திகள் சிலப்பதிகாரத்திலும் பட்டினப்பாலையிலும் இடம்பெற்றுள்ளன. பட்டினப்பாலையில படிச்சோம் பூம்புகாரை பத்தி சரியா. சிலப்பதிகாரத்திலும் பட்டினப்பாலையிலும் இந்த பூம்புகாரை பத்தி நிறைய செய்திகள் இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. இங்கு மருவூர்பாக்கம் என்னும் கடல் பகுதியும் பட்டினப்பாக்கம் என்னும் நகரப்பகுதியும் அமைந்திருந்ததாக சிலப்பதிகாரம் குறிப்பிடுகிறது. மருவூர்பாக்கம் என்னும் கடல் பகுதியும் பட்டினம்னாலே என்னதுதான் நகரம் தான். சோ பட்டினப்பாக்கம் என்னும் நகரப்பகுதியும் அமைந்திருந்ததாக சிலப்பதிகாரம் குறிப்பிடுகிறது. அப்புறம் என்னது சொல்றாங்க. அப்புறம் பின்னாடி வந்து கடல் கோளினால் என்ன ஆகுதான் பூம்புகார் நகரம் வந்து என்னாச்சுங்கிறாங்க, கடலோட சீற்றத்தினால பூம்புகார் நகரமே அழிந்து போயிடுச்சுன்னு சொல்லி சொல்றாங்க. இந்நகரத்தின் பெருமையை உலகறிய செய்ய சோ பூம்புகார் நகரம் அழிஞ்சிருச்சு, இருந்தாலும் அந்த நகரத்தோட பெருமையை வந்து எல்லாரும் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக கிபி 1973 தான் என்ன பண்ணிட்டாங்க, இந்த பூம்புகார் கடற்கரையில் சிற்ப கலைக்கூடம் ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க சரியா. இங்க வந்து என்னன்னா இக்கூடம் 7 நிலை மாடங்களை கொண்டது. அங்க வந்து என்னன்னா கண்ணகியோட வரலாற வந்து தெரியப்படுத்துற மாதிரி அங்க வந்து என்ன இருக்கா, நிறைய ஓவியங்கள் இருக்குன்னு சொல்றாங்க. அதே மாதிரி மாதவிக்கும் என்ன பண்ணிருக்காங்களா, அங்க ஒரு பெரிய சிலை ஒண்ணு என்ன பண்ணிருக்காங்க செதுக்கி இருக்கிறதா சொல்றாங்க. சோ பூம்புகாரோடைய வரலாறு தெரிஞ்சுக்கிறதுக்குங்கிறதுக்காக என்ன பண்றாங்களா இந்த சிற்ப கலைக்கூடம் ஆரம்பிச்சிருக்காங்க. அங்க வந்து கண்ணகியோட வரலாறையும் நமக்கு தெரியப்படுத்துறாங்க. மாதவிக்கும் என்ன பண்ணிருக்காங்களா ஒரு பெரிய சிலையை வந்து உருவாக்கியிருக்காங்க. சோ அதே மாதிரி இந்த கலைக்கூடத்துல என்ன இருக்குன்னாங்களா இளஞ்சி மன்றம், பாவை மன்றம், நெடுங்கல் மன்றம் ஆகியன அமைந்துள்ளன. இளஞ்சி மன்றம், பாவை மன்றம், நெடுங்கல் மன்றம் ஆகியன அமைந்துள்ளன. இளஞ்சி மன்றத்திலும் பாவை மன்றத்திலும் வடிவமைக்கப்பட்டுள்ள, பாவைனாலே நமக்கு தெரியும் பெண் தான், வடிவமைக்கப்பட்டுள்ள பெண்களின் உருவங்கள் என்னது பெருசு பெருசா நிறைய வரைஞ்சிருப்பாங்க. அது பார்க்கவே நம்மளுடைய கண்ணையும் கவர்த்தியும் என்னதாகதான் கவருதான். நெடுங்கல் மன்றத்தில், நெடுங்கல்னா என்னது பெரிய கல்லு, அந்த பெரிய கல்லை பயன்படுத்தி என்ன பண்ணிருக்காங்க, பெரிய பெரிய கத்தூண், கல்லால் ஆன தூண் பெருசா கட்டியிருக்காங்க. சின்ன சின்ன தூணும் கட்டியிருக்காங்க. அங்க வந்து என்னதான் மனித உருவங்களும் நிறைய என்ன பண்ணிருக்காங்களா கல்லை வச்சு செதுக்கி வச்சிருக்காங்க. சோ கலைக்கூடத்திற்கு அருகில் இளஞ்சி மன்றம், பாவை மன்றம், நெடுங்கல் மன்றம் ஆகியன அமைந்துள்ளன. இளஞ்சி மன்றத்திலும் பாவை மன்றத்திலும் வடிவமைக்கப்பட்டுள்ள பெண்களின் உருவங்கள் நம் கண்ணையும் கருத்தையும் கவர்கின்றன. நெடுங்கல் மன்றத்தில் நெடிய கற்றூன் ஒன்றும் அதை சுற்றி 8 சிறிய கற்றூன்களும் 8 மனித உருவங்களும் தற்கால சிற்பக்கலைக்கு எடுத்துக்காட்டுகளாய் நிற்கின்றன. சோ கற்களை பெரிய பெரிய கல்லை பயன்படுத்தி என்ன பண்ணிருக்காங்களா
பெண்களோட உருவத்தையும் செதுக்கி வச்சிருக்காங்க. பெரிய பெரிய தூண் கட்டியிருக்காங்க. சிறிய தூண்களும் கட்டியிருக்காங்க. அதே மாதிரி மனிதர்களோட உருவத்தை என்ன பண்ணியிருக்காங்களாம், செதுக்கி வச்சிருக்கிறதா இந்த சிற்பக்கலைக்கு உண்டான சிறப்புன்னு இங்க சொல்றாங்க. சோ இதுல நீங்க என்னன்னா, அந்த ஒவ்வொரு நூலகம், அந்த கலைக்கூடம் எல்லாம் எங்க ஆரம்பிச்சாங்க, எந்த வருஷம் ஆரம்பிச்சிருக்காங்கிறாங்க, அதை மட்டும் நீங்க எழுதி வச்சு நோட் பண்ணி ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அது ஒண்ணுதான் அந்த டாபிக்ல. மத்தபடி இதுல ஒன் வேர்டு சொல்ற அளவுக்கு இல்ல.